Hi, hello, my dear children. Welcome back to TK's Academy. Myself, Dharani ma'am. Past 17 years teaching professor இருக்கும். Past 5 years CBSE board, NEET, JEE ஸ்டூடெண்ட்டுக்கு கெமிஸ்ட்ரி ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு இந்த சீரீஸ் தான் பிளான் பண்ணிருக்கோம். ரீநீட் ஸ்டூடெண்ட்டுக்கான ரிவிஷன் பிளான் அலாங் வித் கொஸ்டின் டிஸ்கஷன்ஸ். ஸோ அதுபடிதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், டெய்லி ஷெட்யூல் பிளான் பண்ணிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஹை வெயிட்டேஜான டாபிக்ஸ் லைக் நிறைய சாப்டர் இருக்கும் ஆர்கானிக்ல. ஸோ ஆர்கானிக்ல பாத்தீங்க அப்படின்னா 11th ஒரு 2 சாப்டர் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி, அதாவது ஜிஓசி, தென் ஹைட்ரோகார்பன். தென் அண்ட் 12th பாத்தீங்க அப்படின்னா நிறைய சாப்டர்ஸ் இருக்கு. ஹாலோ அல்கேன்ஸ், ஆல்கஹால்ஸ், ஆல்டிஹைட்ஸ், அமீன்ஸ், பயோமாலிகுல்ஸ். ஸோ இது எல்லாமே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தான். ஸோ டோட்டலா இதுல மேக்ஸிமம் சாப்டர்ஸ் இருக்கிறதுனால ஆர்கானிக் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குறேன். நிறைய பேர் எங்கிட்ட கேட்டுட்டே இருக்கீங்க, மேம் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி பிசிக்கல் கெமிஸ்ட்ரி சாப்டர் பண்ணுங்க அப்படின்னு. டெஃபினட்டா பண்ணலாம். ஓகேங்களா? தென் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஹை ப்ரையாரிட்டி ஆர்டர். ஃபர்ஸ்ட் நம்மளோட மார்க் ஒரு லெவலுக்கு மேக்ஸிமம் லெவலுக்கு கொண்டு வந்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபுல் மார்க் ரீச் பண்றதுக்கு லைக் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி எல்லாம் டச் பண்ணலாம். கண்டிப்பா உங்களோட ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, பிசிக்கல் கெமிஸ்ட்ரி கண்டிப்பா ரிவிஷன்ஸ் இருக்கு. ஸோ தட் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஓகே, ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஸோ கண்டிப்பா இதுல கொடுக்கக்கூடிய கண்டென்ட் பாத்தீங்க அப்படின்னா ஐ ஷோ தட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு ஸோ எப்படி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு சாப்டர் அப்படின்னா எந்த டாபிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஸோ ஒரு ஃபாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் எல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி ஜெஇ லெவல், நீட் லெவல் அதெல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணிட்டு ஸோ ஒரு டாபிக்ஸ்ல ஒரு சாப்டர்ல என்னென்ன டாபிக்ஸ்க்கு ரெகுலரா ப்ரையாரிட்டி கொடுத்துட்டே இருக்காங்க. சோ அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஜிஓசிக்கு ஒரு பிளான் உங்களுக்கு நான் கொடுத்திருந்தேன். அதையும் இப்ப நான் உங்களுக்கு ஷோன் பண்ணுவேன். ஓகேங்களா? சோ அப்போ ஒவ்வொரு சாப்டர்லயுமே இந்த மாதிரி ஹை ப்ரையாரிட்டி ஆர்டர் கொஸ்டின்ஸ் நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். எப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க, எந்த மெத்தடாலஜில கேட்டாலும் நாம எப்படி ஆன்சர் பண்றது, என்னென்ன ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்றது. சோ கண்டிப்பா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். இந்த 2024ல நமக்கே தெரியும் இந்த மாதிரி பேப்பர் லீக் ஆச்சு அப்படின்னா, பட் 2025 பேப்பர் டூ ஹாட். சோ அதே மாதிரிதான் இப்பயும் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த இஷ்யூஸ் இருக்கிறதுனால சோ தட் மை எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும்னா லைக் மாடரேட் டு ஹார்ட் லெவல். உங்க பயப்படுத்துற மாதிரி சொல்லல, பட் அந்த அளவுக்கு நீ உன்னோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கும். ஓகே, சோ ஈஸி லெவல்னு சொல்லிட்டு அந்த லெவல் கொஸ்டின்ஸ் மட்டும் எடுத்துட்டு ஃபியூச்சர்ல ரொம்ப கஷ்டப்படுறத விட யூ ஜஸ்ட் டூ யுவர் ஹார்ட் ஒர்க். ஓகேங்களா? சோ உங்களோட ப்ரிப்பரேஷனை ஹார்ட் கொஸ்டின்ஸ் லைக் ஜெஇ லெவல் கொஸ்டின்ஸ் சோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது சோ உங்களுக்கு அப்ப ஹார்ட் கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்ற நீ ஈஸி கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்ண முடியாம போயிட போறது இல்ல. சப்போஸ் இஃப் இட் இஸ் ஈஸியா இருந்துச்சு நம்ம பேப்பர் அப்படின்னா ஓகே, தட் இஸ் ஆல்சோ டூ லக்கி, ரைட்? இருக்கட்டும். ஓகே, சோ அதனால ஒர்க் அவுட் தட் ஹார்ட் கொஸ்டின்ஸ் நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுங்க. தென் ஈஸி கொஸ்டின்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். ரொம்ப ஈஸியா கேட்க போறது இல்ல. காம்படிட்டிவ் லெவல் எக்ஸாமினேஷன் ஈஸி லெவல் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா இருக்க போறது இல்லை. ஓகே, ஓரளவுக்கு நமக்கு கம்ப்ளீட்டா நம்ம என்ன லேர்ன் பண்ணிருக்கோம், நம்ம என்சிஆர்டி புக்ல என்ன இருக்கு, அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கான்செப்ட், அந்த பேஸ் பண்ணி கான்செப்ட் அப்ளிகேஷன் லெவல்ல தான் நம்மளோட கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. ஓகேங்களா? அப்படியே டைரக்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்லாம் இருக்க போறது கிடையவே கிடையாது. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு என்ன ட்ரிக் ஃபாலோ பண்ணும். சோ என்னென்ன ட்ரிக் ஃபாலோ பண்ணா நாம அந்த இடத்துல அந்த கொஸ்டினை சால்வ் பண்ண முடியும். சோ என்சிஆர்டி லைன் இருக்கும், ஆனா ஹிடன் அப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்கு. அந்த ஹிடன் அப்ளிகேஷன்ஸ் எப்படி நம்ம ப்ராப்ளம் சால்விங்க்கு யூஸ் பண்றது அப்படிங்கிற கைடன்ஸ் தான் நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா கொடுக்க போறேன். ஓகேங்களா? சோ அப்போ ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்குமே என்னென்ன ஹிடன் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, அதை நம்ம எப்படி யூஸ் பண்றோம், அந்த ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்க போறேன். ப்ராப்பரா வாட்ச் பண்ணுங்க. ஓகே, சோ தட் எல்லா சாப்டருக்குமே டெஃபினட்டா ரிவிஷன் அலாங் வித் கொஸ்டின் டிஸ்கஷன்ஸ் இருக்க போகுது. ஓகேங்களா? ரெகுலரா இருக்க போகுது. இந்த கண்டென்ட்டை உங்களுக்கு கொண்டு வரதுக்கு நாங்க ரொம்பவே எஃபர்ட் போடுறோம். சோ தட் எங்களோட ஹார்ட் ஒர்க் எல்லாமே உங்களுக்காக மட்டுமே. சோ தட் சேனலை நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரியா? சோ அதுதான் நீங்க எங்களுக்கு கொடுக்கிற ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். ஓகே, ரைட். சோ இப்ப இருக்கக்கூடிய இந்த 30 டேஸ் சாலிடா இன்னும் 29 டேஸ் தான் இருக்கு. ஓகே, சோ இந்த 29 டேஸ் ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ண உனக்கு அவ்வளோ பெரிய கோல்டன் பீரியட் கொடுத்திருக்காங்க. சோ கடவுள் யாருக்குமே 1 hour 1 minute கூட ரீபேக் பண்ண முடியாது. ஆனா உங்களுக்கு ரியலி யூ ஆர் வெரி கிஃப்டட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, சோ 35 டேஸ் கொடுத்திருக்காங்க. இன்னும் நம்ம கவுண்டிங்ல டேஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 29 டேஸ் இருக்கு.
ஓகேங்களா? அவ்வளவு கோல்டன் பீரியட். ஓகே, சோ கோல்டு கூட ஓரளவுக்கு பிக்ஸ்டு ரேட் சொல்ல முடியாது, நம்மளோட டைம்க்கெல்லாம் எந்த பிக்ஸ்டு ரேட்டும் கிடையாது. சோ தட் சோ உங்களோட டைம் இட் இஸ் அவ்வளோ ஒரு ஒரு ரொம்ப வேல்யூபிளான டைம், ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணும். ஒவ்வொரு அவரும், ஒவ்வொரு மினிட்டும், ஒவ்வொரு செகண்டும், நீ யூஸ் பண்ற ஒவ்வொரு செகண்டும் உன்னோட மார்க்கா கன்வெர்ட் ஆகும். சோ எவ்வளவு ஹார்ட் ஒர்க், சரியா? இவ்வளவு நாளா நீ பண்ண 12th வரைக்கும் பண்ணிட்டு, சோ தென் ரிப்பீட்டர்ஸ் ரீரிப்பீட்டர், சோ எவ்வளவு அவமானங்கள் பார்த்திருப்ப. சோ இப்ப இருக்கிற ஓகே சோ போதும் அப்படிங்கிற மாதிரி விட்டுடாத. இருக்கிற 30 days உனக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய கிஃப்ட். ஓகே, சோ யூஸ் தட் 30 days. என்ன சாலிடா 29 days இருக்கு, ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணு. ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன் கூட நிறைய கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணு. இது மட்டும் பத்தாது, நான் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த மாதிரி மெத்தடாலஜி யூஸ் பண்ணிட்டு உங்ககிட்ட என்ன சோர்ஸ் இருக்கோ அவ்வளவு கொஸ்டின்ஸ் நிறைய ஒர்க் அவுட் பண்ணு. நீ ஒவ்வொரு கொஸ்டின்ஸா ஒர்க் அவுட் பண்ண அந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய என்னென்ன கான்செப்ட் இருக்கு, அதை எப்படி நம்ம அப்ளை பண்றது அப்படிங்கிற நல்ல பிராக்டிஸ் ஆயிடும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா உனக்கு பேப்பர் எந்த மாதிரி இருந்தாலும் யூ கேன் ஈஸி டு சால்வ் த ப்ராப்ளம். உனக்கு அவ்வளவு பெரிய கஷ்டம் இருக்காது, சரிங்களா? சோ அதே மாதிரி இந்த பேப்பர் இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எனக்கு பிடிஎஃப் ஃபார்ம்ல வேணும் அப்படின்னா கீழே நான் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அதுக்கு எனக்கு டைரக்டா மெசேஜ் பண்ணு. உங்களுக்கு அதுக்கான பிடிஎஃப் வந்து ஃபார்வர்ட் பண்ணி உங்களுக்கு வைப்போம், எங்க டீம் வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ரைட். சோ நெக்ஸ்ட் we going to start it is the question discussion. அதுக்கான பிடிஎஃப் அது பிபிடி ஷேர் பண்றேன், வெயிட் பண்ணுங்க. இது ஜெனரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில சோ நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு எதுக்கு ப்ரையாரிட்டி ஆர்டர் கொடுத்திருப்பாங்க. சோ லைக் இதுல பாருங்க, சோ கார்போ கேட்டையான் அண்ட் கார்போ அனியானுக்கு எவ்ரி இயர் கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. இத பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் இந்த இயர்ல மட்டும் இந்த பாஸ்ட் 2026ல இருந்து 19க்குள்ள 27 ஃப்ரீக்வன்சி கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க, ஹை ப்ரையாரிட்டி ஆர்டர். ஓகே, சோ தட் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நிறையவே எடுத்து நாங்க உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி நாமன்கிளேச்சர், ஐசோமெரிசம், ஹைப்பர் கான்ஜுகேஷன்ஸ். ஓகே, சோ இந்த ஆர்டர்ல கொஸ்டின்ஸ், அப்ப இந்த கான்செப்ட்ல கண்டிப்பா கொஸ்டின்ஸ் உள்ள இன்வால்வ் ஆயிருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இதுல டைரக்டா கொஸ்டின் செக்ஷன் போய்க்கலாம். இதுல பாருங்க, 2,3 டைரக்ட் கொஸ்டின் 2,3 டைமெத்தில் ஹெக்ஸ்-1 fluoride. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு நம்ம ஸ்ட்ரக்சர் தான் டிரா பண்ணணும். ஹெக்ஸ்-1 ஓகேங்களா? சோ மீத் ஈத் ப்ரெப் பியூட் பென்ட் ஹெக்சேன் 6 கார்பன் ஆட்டம் இருக்கு. சோ தட் 6 கார்பன் 1 2 3 4 5 6 கார்பன் 3,3 டைமெத்தில். ஓகேங்களா? அப்போ இங்க ஒரு மெத்தில் குரூப் ஆட் பண்ணிக்கோ, அகைன் இங்க ஒரு மெத்தில் குரூப் ஆட் பண்ணிக்கோ, 3,3 டைமெத்தில் ஹெக்ஸ்-1. ஓகேங்களா? டபுள் பாண்ட் ஃபர்ஸ்ட் கார்பன்ல. அடுத்தது 4 ஐன். ஓகேங்களா? 1 2 3 தென் 4th கார்பன்ல ஐன். ஓகேங்களா? ட்ரிபிள் பாண்ட். சோ இந்த மாதிரி நமக்கு பிரசன்ட் ஆயிருக்கும். அப்போ CH2 டபுள் பாண்ட் C. ஓகே, H. ஓகே, 1 2 3 ரைட். இங்க பாண்ட், தென் இங்க CH3. இப்படி எனக்கு பிரசன்ட் ஆயிருக்கு. சோ ப்ராப்ளம் என்ன கேக்குறாங்க, இட் இஸ் தட் டேஷ் எவ்வளவு there are dash sp3 sp2 sp. see ஹைபிரிடைசேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம டபுள் பாண்டட் காம்பவுண்ட் இதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிருக்கணும், என்ன கான்செப்ட் ட்ரிக் என்ன ஃபாலோ பண்ணிருக்கணும், டபுள் பாண்டட் கார்பன் 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 சிங்கிள் பாண்ட் இருக்கு அப்படின்னா, கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் கவுண்டிங்ல இருக்கு அப்படின்னா that is called as sp3 hybridization. sp3. ஓகேங்களா? தென் கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் பிரசன்ட் ஆயிருக்குன்னா இட் இஸ் sp2 hybridization. இந்த காம்பவுண்ட்ல என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னா sp2 hybridization. தென் அடுத்தது கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்ட் இருக்கு அப்படின்னா that is sp hybridization. என்ன எடுத்துக்குவோம், sp hybridization. அப்ப இந்த கேஸ்ல நமக்கு என்ன பிரசன்ட் ஆயிருக்கு, CH2. ஓகே, டபுள் பாண்ட். அப்ப திஸ் இஸ் பிலாங்கிங் டு sp2. ஓகேங்களா? அப்ப இதுவும் என்னது நமக்கு sp2 hybridization. ஓகே, இந்த கார்பன் பாருங்க ஒன்லி சிங்கிள் பாண்ட் and it belong to sp3 hybridized carbon. ஓகே, இது நமக்கு என்ன இருக்கும், sp hybridization. இது நமக்கு sp hybridization. this is sp3 hybridization. ஓகேங்களா? ஃபைன். சோ ப்ராப்ளம்ல நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அதுதான். சோ இந்த டோட்டல் பாத்தீங்கன்னா மேல ஒரு sp3. ஓகே, அகைன் திஸ் மெத்தட் ஆல்சோ ஒரு sp3. அப்ப கவுண்ட் அண்ட் டெல் மீ how many sp3 are there, how many sp3 are there. so 1 2. ஓகே, சோ இது மேல டாப்ல 1. ஓகே, 2 3 4.
ஓகே, அப்ப நமக்கு எவ்வளவு பிரசன்ஸ் ஆயிருக்கு 4sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன். sp2 எவ்வளவு கவுண்டிங்ல இருக்கு, தென் 1 2. ஓகேங்களா, அப்ப 2sp2 ஹைபிரிடைஸ்டு கார்பன். ஓகே, எவ்வளவு sp ஹைபிரிடைஸ்டு கார்பன் பிரசன்ட் ஆயிருக்கு, சோ 2 கார்பன் மட்டும்தான் என்ன இருக்கு அப்படின்னா sp ஹைபிரிடைஸ்டு கார்பன். ஓகேங்களா, அப்ப 4, 2, 2. ஓகே, அப்ப ஆப்ஷன் A இஸ் த கரெக்ட் ஆன்சர். See 2025 JE பேப்பர், நான் எடுக்கிற பேப்பரே ஹார்ட் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, 2025 JE பேப்பர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நெக்ஸ்ட் so இதுல in the given structure the number of sp2 hybridized carbon present respectively or அப்படிதான் ப்ராப்ளம்ல கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இதுல நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்பர் ஆஃப் sp2 in the given structure அப்படின்னு தான் ப்ராப்ளம்ல இருக்கு. சோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம ஒர்க் பண்ண ட்ரை பண்ணோம். ஓகேங்களா, இதுல என்ன இருக்கு, CH3 கார்பன். ஓகே, தென் C டபுள் பாண்ட், தென் இங்க என்ன பிரசன்ஸ் இருக்கும், தென் CH. Okay, 1 2 3. Okay, CH2 CH2, then CH2, then C, then CH carbon, CH carbon, then C triple bond. ஓகேங்களா, இவ்வளவுதான் பிரசன்ட் ஆயிருக்கு. சோ நமக்கு ப்ராப்ளம்ல என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, எவ்வளோ sp2. ஓகே, क्वेश्चन கேக்குறது sp2 மட்டும்தான். ஓகே, அப்ப sp அப்படிங்கும் போது நமக்கு எவ்வளவு பிரசன்ஸ் இருக்கு, அப்ப this is my sp hybridized carbon. அப்ப இதுவும் எனக்கு sp hybridized carbon, இதுவும் எனக்கு sp hybridized carbon. ஓகேங்களா, அப்ப 3sp hybridized carbon. ஓகேங்களா, அப்ப 3sp hybridized carbon பிரசன்ட் ஆயிருக்கு. sp2 எவ்வளவு பிரசன்ட் ஆயிருக்கு, கார்பன் கார்பன் டபுள் பாண்ட்ல பிரசன்ட் ஆயிருக்கிறது sp2. ஓகேவா, ரைட். அப்ப இந்த கார்பன் என்ன இருக்கு, this is double bonded sp2 hybridized carbon, இது sp2 hybridized carbon 2, then இதுவும் என்னது sp2 hybridized carbon 3, then வேற என்ன இருக்கு, double bonded carbon. Okay, 3, then இது sp2 hybridized carbon 4 and 5, sp2 hybridized carbon 5 carbon. Okay, so அப்ப இந்த கேஸ்ல 3sp hybridized carbon 5sp2 hybridized carbon present ஆயிருக்கு. Accordingly option C is the correct answer. 2025 JE paper. ஓகேங்களா, ரைட். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். ஓகேங்களா, டோட்டல் நம்பர் ஆஃப் சிக்மா அண்ட் பை பாண்ட் ரெஸ்பெக்டிவ்லி பிரசன்ட் இன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரக்சர் எழுதுங்க. இதுக்கு காம்பவுண்டுக்கு நம்ம என்ன எழுத போறோம், ஸ்ட்ரக்சர் தான் எழுத போறோம். ஓகேங்களா, ரைட். இந்த ஸ்ட்ரக்சர்ல hex 1 in 4 ஓகேங்களா, hex 1 in 4. Okay, meet eth prep but pent hex 6 carbon atom, hex 1 in 1 2 3 4 5 6. ஓகேங்களா, 1 in. ஓகேங்களா, then அடுத்தது என்னது 3 4. ஓகேங்களா, third carbon, then fourth carbon 4 ion. ஓகேங்களா, சோ இப்படிதான் பிரசன்ட் ஆயிருக்கு. டோட்டல் நம்பர் ஆஃப் சிக்மா அண்ட் பை, அப்ப CH2. ஓகே, காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை நல்லாவே எழுதி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு கார்பன் ஹைட்ரஜன் சிக்மாவும் உள்ள இருக்கும். CH2, then இங்க 2 ஹைட்ரஜன் 3, then CH கார்பன், சோ இங்க CH2 கார்பன். ஓகே, ரைட், அண்ட் அவ்வளவுதான் இங்க. then this is CH3 carbon, H3 carbon. ஓகேங்களா, ஃபைன். ப்ராப்ளம்ல என்னது, டோட்டல் நம்பர் ஆஃப் சிக்மா அண்ட் பை பாண்ட். யூசுவலா சிக்மா பாண்ட் அப்படின்னா எல்லா சிங்கிள் பாண்டும் சிக்மா பாண்ட். ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கோ, எல்லா சிங்கிள் பாண்டு சிக்மா பாண்ட். ஓகே, அப்ப சிக்மா பாண்ட் எல்லாத்துக்கும் என்ன பண்ணிருக்கோம், so that 1 sigma 2 sigma 3 4 5 6 7 8 9 10 11. ஓகே, அப்போ 11 சிங்கிள் பாண்ட் சிக்மா. அது மட்டும் இல்லாம பை பாண்டா இருக்கு, டபுள் பாண்டா இருக்குன்னா ஒரு சிக்மா, ட்ரிபிள் பாண்டா இருக்குன்னா ஒரு சிக்மா. ஓகேங்களா, இங்க ஒரு சிக்மா எவ்வளவு சொன்னோம், 11 சொன்னோமா, 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஓகே, 12 13. ஓகேங்களா, அப்ப எவ்வளவு சிக்மா நமக்கு பிரசன்ட் ஆயிருக்கு, 13 சிக்மா பாண்ட். ஓகேங்களா, 13 சிக்மா பாண்ட் பிரசன்ட் ஆயிருக்கு. எவ்வளவு பை பாண்ட் பிரசன்ட் ஆயிருக்குன்னு பாக்கலாம். ஓகே, டபுள் பாண்டா இருந்தா ஒரு பை பாண்ட், ட்ரிபிள் பாண்டா இருந்தா 2 பை பாண்ட். டோட்டலா எவ்வளவு இருக்கு அப்படின்னா 3 பை பாண்ட். ஓகேங்களா, 3 பை பாண்ட். அப்ப
and 13 sigma 3 pi. Option D is the correct answer. Okay, option D is the correct answer. எந்த வருஷம் கேட்டிருக்காங்க? 2025 JE paper. ஓகேங்களா, 2025 JE paper. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஃபோர்த் கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன பிரசன்ட் இருக்கு? in the given compound number of secondary carbon atom. ஓகே, காம்பவுண்டே உங்களுக்கு நான் கொடுத்திருக்கேன். ஓகேங்களா, ப்ராப்ளம்ல கொடுத்திருக்காங்க செகண்டரி கார்பன் ஆட்டம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செகண்டரி கார்பன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? செகண்டரி கார்பன். ஓகே, நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? செகண்டரி கார்பன் அப்படின்னா the carbon connected with the two other carbon atom. ஓகேங்களா, two other carbon atom ஓட கனெக்ட் ஆகிறதா நம்ம என்ன சொல்லுவோம்? செகண்டரி கார்பன். Carbon connected with two other neighboring carbon atom. Connected with two other carbon atom. அதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா செகண்டரி கார்பன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, அப்ப இதுல பாருங்க, this carbon, so 1 2 மேல ஒண்ணு இருக்கு, 3, அப்ப இது இல்ல. ஓகே, இது டெர்சரி கார்பன், இது பிரைமரி கார்பன். ஓகேங்களா, சோ இந்த கார்பன் பாருங்க லெஃப்ட்ல ஒண்ணு இருக்கு, ரைட்ல ஒண்ணு இருக்கு, அப்ப இது செகண்டரி கார்பன். சோ இதுல பாருங்க லெஃப்ட்ல ஒண்ணு, ரைட்ல ஒண்ணு, மேல ஒண்ணு, இது டெர்சரி கார்பன், இது பிரைமரி கார்பன். ஓகே, ஃபைன். ஓகே, அப்ப எவ்வளவு கார்பன் தான் இருக்கு? ஒரே ஒரு செகண்டரி கார்பன் ஆட்டம் தான் இருக்கு. சோ அக்கார்டிங்லி ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இத காப்பி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, bond line formula of HOCHCN twice. Okay, so இதுக்கு நம்ம எப்படி bond line formula, அதாவது என்ன சொல்லிருக்காங்க? CHOH then CN twice. Okay, இதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கணும்? bond line formula எழுதிருக்கணும். யூசுவலா இதுக்கு bond line formula எப்பயுமே bond line formula எழுதும் போது C triple bond எல்லாம் எழுதக்கூடாது. புரியுதா? ஓகேவா, அது பாண்ட் லைன் ஃபார்ம்ல இல்ல, ஒரு கார்பனுக்கும் இன்னொரு கார்பனுக்கும் இருக்கக்கூடிய பாண்ட் தான் எழுது. ஓகேங்களா, சோ அந்த இடத்துல சி ட்ரிபிள் பாண்ட் இந்த இடத்துல கண்டிப்பா அது எழுதக்கூடாது. மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட் அதுல மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ரைட். அப்ப நம்ம எப்படி எழுதணும்? CH கார்பன். ஓகேங்களா, நம்ம எப்படி CH தனியா பிரிச்சதுமா? C பாண்ட் H அப்படிலாம் எழுதல. அதே மாதிரி C ட்ரிபிள் பாண்ட் N அப்படி எழுதக்கூடாது. ஓகேவா, ரைட். சோ தென் அப்ப என்ன பிரசன்ஸ் இருக்கு? OH இருக்கு, ஒரு OH இருக்கு. இட் இஸ் கனெக்டட் வித் 2 and CN காம்பவுண்ட் இருக்கு, 2 CN காம்பவுண்ட் இருக்கு. ஓகேங்களா, ஓகே, இந்த ஆப்ஷன் எதுக்கு மேட்ச் ஆகுது? ஆப்ஷன் பிக்கு எக்ஸாக்டா மேட்ச் ஆகுது. ஓகேங்களா, ஆப்ஷன் பிக்கு எக்ஸாக்டா மேட்ச் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन காப்பி பண்ணி. ரைட், நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இதுல மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் second homologue in the homologue series of the monocarboxylic acid. அங்க ப்ராப்ளம்ல கேக்குறது என்னது? செகண்ட் ஹோமோலாகஸ். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் என்னது? HCOOH எழுதுவோமா? நம்ம ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் என்னது? ஃபார்மிக் ஆசிட், HCOOH. செகண்ட் காம்பவுண்ட் என்ன எழுதுவோம்? ஓகே, ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட். ஓகே, செகண்ட் காம்பவுண்ட் என்ன எழுதுவோம்? CH3COOH, CH3COOH. செகண்ட் ஹோமோலாக். இப்ப இதுக்கு மாலிகுலர் ஃபார்முலா என்னது? C2H4O2, C2H4O2. இதுதான் நமக்கு மாலிகுலர் ஃபார்முலா. ஓகேங்களா, அப்ப இதுதான் என்னோட செகண்ட் ஹோமோலாக் சீரிஸ். அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். See 2024 JE பேப்பர். ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन. In the following molecule, ஒரு செட் ஆஃப் மாலிகுல்ஸ் ப்ராப்ளம்ல கொடுத்திருக்கேன். ஓகேவா, 2021 JE பேப்பர். ஓகே, ABC இப்படி இருக்கு. ஹைபிரிடைசேஷன் ஆஃப் த கார்பன் ABC ரெஸ்பெக்டிவ்லி. ஓகே, இந்த கார்பன் என்ன கார்பன்? ஒன்லி சிங்கிள் பாண்டட் கார்பன். அப்ப சிங்கிள் பாண்டட் கார்பன்னா நம்ம என்ன சொல்லிருக்கோம்? இட் பிலாங் டு sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன். ஓகேங்களா, அடுத்து பி கார்பன். இது என்னது? டபுள் பாண்டட் கார்பன். நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், டபுள் பாண்டட் கார்பன் அப்படின்னா இட் பிலாங்ஸ் டு sp2 ஹைபிரிடைஸ்டு கார்பன். ஓகே, இதோ என்னது? டபுள் பாண்டட் கார்பன். அப்ப this is also belongs to sp2 hybridization. அப்ப ப்ராப்ளம் என்னது? sp3 sp2 sp2. அப்ப ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, ஆப்ஷன் டி எனக்கு கரெக்டா மேட்ச் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन.
So in the complexல இந்த molecule hybridization of carbon 1, 2, 3 and 4 respectively அப்படின்னு ப்ராப்ளம்ல கொடுத்திருக்காங்க. ரைட். சோ இதுல நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ஒர்க் பண்ணோம். ஓகேங்களா? சோ ஆக்சுவலி இந்த காம்பவுண்ட் நம்மளோட கன்வீனியன்ட்காக கீழே எழுதிக்கலாம். ரைட். CH2 then double bond C double bond CH then CH3. ஓகேங்களா? ரைட். சோ இந்த காம்பவுண்ட்ல நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் கார்பன் டபுள் பாண்டட் கார்பன், சோ இட் பிலாங்கிங் டு sp2 ஹைபிரிடைசேஷன். இந்த செகண்ட் கார்பன்ல பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல ஒரு டபுள் பாண்ட் இருக்கு, ரைட்ல ஒரு டபுள் பாண்ட் இருக்கு, சோ இட் பிலாங் டு sp ஹைபிரிடைசேஷன். என்ன எடுத்துக்கிறோம் நம்ம, sp ஹைபிரிடைசேஷன். இந்த பாண்ட் பாத்தீங்க அப்படின்னா லெஃப்ட்ல ஒரு டபுள் பாண்ட் இருக்கு, சோ இட் பிலாங்ஸ் டு sp2 ஹைபிரிடைசேஷன். ஓகேங்களா? தென் இந்த பாண்ட் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இட் பிலாங்ஸ் டு sp3 ஹைபிரிடைசேஷன். ஓகேங்களா? அப்ப இதுக்கு நமக்கு காம்பவுண்ட் இது இங்க இருந்து தான் 1 2 3 எடுத்துக்கிறோம். சரிங்களா? சோ தட் அப்போ நமக்கு sp2 sp sp2 sp3 எது மேட்ச் ஆகுது பாருங்க. ஆப்ஷன் D இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் D ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நோட் இட் டவுன். ப்ரீவியஸ் ரைட். நெக்ஸ்ட் ஒன் ப்ராப்ளம் பாருங்க. IUPAC nomenclature the correct order of decreasing priority of the functional group. ஓகேங்களா? நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணும்போது நான் உனக்கு சொன்னேன் ஃபங்க்ஷனல் குரூப் ப்ரையாரிட்டி ஆர்டர் உங்களுக்கு கொடுத்துருணும். ப்ரையாரிட்டி ஆர்டர் ஆக்சுவலி என்னெல்லாம் ப்ரையாரிட்டி ஆர்டர் கொடுத்துருக்கோம், ஆசிட் ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருந்தேன் ஆசிட்டுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடு, அதுக்கப்புறம் ஆசிட் டெரிவேட்டிவ் கொடுங்க, அப்புறம் ஆல்டிஹைடுக்கு, அப்புறம் கீட்டோனுக்கு, அப்புறம் அமீனுக்கு, அப்புறம் டபுள் பாண்டடுக்கு, அப்புறம் ட்ரிபிள் பாண்டடுக்கு. சோ உங்களுக்கு கிளாஸோட டிஸ்கஷன்ல இல்ல அப்படின்னா போய் கோத்ரு பண்ணு, ஃபாஸ்டா கோத்ரு பண்ணு, உனக்கு ஹைலைட் பாயிண்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன், அதனால ஃபாஸ்டா போய் கோத்ரு பண்ணு. ஓகேவா? சோ தட் இதுல நம்ம என்ன பிரசன்ஸ் இருக்கு அப்படின்னா அண்ட் அமைடு ஆசிட் இல்ல. ஓகே, அமைடு இருக்கு எல்லாத்துக்கும். கண்டிப்பா ஆசிட் டெரிவேட்டிவ்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுன்னு பண்ண, அப்ப எல்லாத்துக்கும் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ் இருக்கு. ஆல்டிஹைடு கீட்டோன் கண்டிப்பா வராது இந்த ஆப்ஷன்ல. எஸ்டர் நெக்ஸ்ட் வராது, வாய்ப்பு இல்ல. ஓகே, இதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா இது மிஸ்டேக்கா இருக்கு. தென் அப்ப இது நாட் கரெக்ட். அண்ட் அமைடு ஆல்டிஹைடு கீட்டோன் அமீன் ட்ரிபிள் பாண்ட். ஓகே ஃபைன், இது கரெக்டான ஆப்ஷன் இருக்கு. டபுள் பாண்ட் இருந்தா டபுள் பாண்ட் தென் ஃபாலோட் பை ட்ரிபிள் பாண்ட். டபுள் பாண்ட் இல்ல, அதனால ட்ரிபிள் பாண்டுக்கு கரெக்டா கொடுத்துட்டோம். சோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின். சோ இதுல என்ன கொடுத்திருக்கோம், ஸ்டேட்மெண்ட் 1 ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க, அதுல எது கரெக்ட் எது இன்கரெக்ட் அதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. 2,6 டைஎத்தில் சைக்ளோஹெக்சனோன், 2,6 டைஎத்தில் சைக்ளோஹெக்சனோன், சைக்ளோஹெக்சனோன். ஓகேங்களா? ஸ்ட்ரக்சர் டிரா பண்ணிக்கோ. சைக்ளோஹெக்சனோன் 2,6 டைஎத்தில். ஓகேங்களா? ஓகே, டைஎத்தில் டிரா பண்ணிக்கிறது கரெக்டா இல்ல. C2H5. ஓகேங்களா? இங்க ஒரு எத்தில் இருக்கு செகண்ட் பிளேஸ்ல. அப்போ 3, 4, 5, 6 இங்க ஒரு எத்தில் இருக்கு. ஓகேங்களா? 2,6 டை எத்தில் சைக்ளோஹெக்சனோன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி 6 மெத்தில் N ப்ரொபைல் சைக்ளோஹெக்சனோன் இருக்கட்டும். சைக்ளோஹெக்சனோன் தானே ப்ராப்ளம்ல கொடுத்திருக்காங்க. சைக்ளோஹெக்சனோன் டிரா பண்ணுங்க. அடுத்தது 6 மெத்தில். அப்ப லெஃப்ட்ல எனக்கு என்ன இருக்கும், மெத்தில் குரூப் இருக்கு, அண்ட் ரைட்ல அண்ட் N ப்ரொபைல். ஓகேங்களா? சோ தட் N ப்ரொபைல் குரூப் கரெக்ட் ஆயிருக்கு. ப்ரொபைல் குரூப் கரெக்ட் ஆயிருக்கு. ஆர் மெட்டாமஸ். சோ நார்மலா நம்ம கிளாஸோட கண்டென்ட்ல என்ன சொல்லிருக்கோம், மெட்டாமஸ் அப்படின்னு என்னது, என்னோட ஃபங்க்ஷனல் குரூப்போட லெஃப்ட்லயும் ரைட்லயும் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் வந்து டிஃபர் ஆயிருக்கு அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா மெட்டாமஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அப்ப தீஸ் ஆர் இட் இஸ் கால்ட் அஸ் மெட்டாமஸ். அப்ப ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் 2,2 6,6 டெட்ரா மெத்தில் சைக்ளோஹெக்சனோன். ஓகேங்களா? சைக்ளோஹெக்சனோன் டிரா பண்ணு. சைக்ளோஹெக்சனோன். ஓகே, சைக்ளோஹெக்சனோன். then 2,2 and மெத்தில். ஓகே, தென் அண்ட் வேற என்ன கொடுத்திருக்காங்க, 6,6. ஓகேங்களா? 6,6
Okay, cyclohexanone exhibit keto-enol tautomerism. Keto-enol tautomerism conditions என்ன எழுதணும்? What is the conditions of keto-enol tautomerism? It contain migration of alpha hydrogen. ஓகேங்களா? அப்போ keto-enol tautomerism condition என்ன நம்ம என்ன சொல்லிருப்போம்? It is migration of alpha hydrogen. Migration of alpha hydrogen. ஓகேங்களா? ஆல்பா ஹைட்ரஜன் மைக்ரேட் ஆகிறதா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா கீட்டோ ஈனால் டாட்டமெரிசம்க்கு சொல்லியிருக்கோம். ஓகே, அப்ப எனக்கு இந்த கார்பன் இருக்கு. ஓகே, அப்ப இந்த கார்பன் இட் இஸ் ஆல்பா கார்பன், இந்த கார்பன் ஆல்பா கார்பன். இங்க எங்க இருக்கு ஹைட்ரஜன்? ஓகே, சோ யூஸ்வலா ஹைட்ரஜனே கிடையாது, கார்பன் ஆல்பா கார்பன் இருக்கு. ஆனா இந்த காம்பவுண்ட்ல நோ ஆல்பா ஹைட்ரஜன். அப்ப நோ ஆல்பா ஹைட்ரஜன், நோ ஆல்பா ஹைட்ரஜன். அப்ப ஆல்பா ஹைட்ரஜனே இல்ல, கண்டிப்பா என்ன கிரியேட் ஆகாது? இட் இஸ் நாட் பாசிபிள் டு அண்டர்கோ கீட்டோயினால். அப்ப நோ கீட்டோயினால். ஓகேங்களா? நாட் பாசிபிள் கீட்டோயினால் டாட்டமெரிசம், நாட் பாசிபிள் கீட்டோயினால் டாட்டமெரிசம், கீட்டோயினால் டாட்டமெரிசம். ஓகேங்களா? அப்ப ஸ்டேட்மெண்ட் 2 ராங், ஸ்டேட்மெண்ட் 2 ராங், ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 ராங். ஓகே, 1 கரெக்ட். ஓகே, ஆப்ஷன் C is the correct answer. Statement 1 is true. Statement 2 is false. ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ரைட், இத நோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन. So இந்த क्वेश्चनல பாருங்க அப்படின்னா क्वेश्चन நம்பர் 11 என்ன கொடுத்திருக்கோம்? Identify the correct statement from the following. Propanol and propanone are functional isomer. Aldehyde ketone, fine, super. Yet these are two functional isomer. Propanol, the structure be like this. Propanol, okay, propanol. Then propanone, the structure be like this. Okay, propanone. Okay, இது ரெண்டும் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? Functional isomers. Aldehyde and ketones are functional isomers. Super. Ethoxyethane and methoxypropane are metamers. ஓகேங்களா? So ethoxyethane, ஓகேங்களா? எப்படி எழுதுவோம்? ethoxyethane. அப்புறம் methoxypropane. So formula எப்படி எழுதுவோம்? methoxypropane, C3H7 அப்படி எழுதிக்கலாமா? methoxypropane. அப்ப இங்க என்ன இருக்கு? லெஃப்ட்ல 2 கார்பன், ரைட்ல 2 கார்பன். ஓகேங்களா? லெஃப்ட்ல 2 கார்பன், ரைட்ல 2 கார்பன். ஆனா இங்க என்ன இருக்கு? லெஃப்ட்ல 1 கார்பன், ரைட்ல 3 கார்பன். 1 3. ஓகேங்களா? அப்ப these are metamers. Exactly correct. ஓகேங்களா? But2ene shows the optical isomerism. First of all, but2ene ஸ்ட்ரக்சர் எழுது. கைரல் இருக்கான்னு பாரு. கைரலே இருக்காது. ஓகேங்களா? 2ene. ஓகேங்களா? but2ene, CH3 hydrogen double bond CH, ஓகேங்களா? and CH3. இது எங்க இருக்கு? இதுதான் நமக்கு என்ன சொல்லிருக்கோம்? but2ene. எங்கேயாவது கைரல் கார்பன் இருக்கா? நோ கைரல் கார்பன். அப்ப it is not possible to undergo optical isomerism. கைரல் கார்பனே இல்ல. First of all, கைரல் கார்பன் என்னது? 4 different atom or group of atom around the carbon atom. 4. ஆனா இங்க அந்த மாதிரி 4 different atomலாம் இல்ல. So chiral carbon create ஆகாது, optical isomerism create ஆகாது. ஓகேவா? but1ene and but2ene are functional isomer. Okay, right. Actually but1ene first place ல double bond, but2ene second place ல double bond. Double bond ஓட பொசிஷன் தான் மாறி வருது. அப்ப இது என்ன ஐசோமர்? பொசிஷன் ஐசோமரே தவிர functional isomer கிடையாது. அப்ப இதுவும் incorrect. அடுத்தது pentane and 2,2 dimethylpropane. First write the pentane structure. 2 and prop but pentane. ஓகேங்களா? இது pentane structure. 2,2 dimethylpropane. propane எழுதலாமா? 2,2 dimethylpropane. ஓகேங்களா? So அப்ப pentane and 2,2 dimethylpropane or chain isomer. So இதுல எவ்வளவு எனக்கு chain length இருக்கு? In the presence of எவ்வளவு carbon atom present ஆயிருக்கு அப்படின்னு செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். So that 5 carbon in a straight line. 5 carbon in a straight line. இதுல எவ்வளவுதான் இருக்கு? 3 carbon in a straight line. ஓகேங்களா? அப்ப these two are chain isomer. அப்ப option E also correct. அப்ப எதெல்லாம் நமக்கு correct? Statement 1 correct, statement. They are asked the correct statement. Okay, அப்ப statement 1 correct, 2 correct, then வேற என்னது?
E. Okay, A, B, E. Okay, irka. Option A is the correct answer. A, B, E. This is the correct answer. Okay, right. And 2026ல கேட்ட பேப்பர். இப்ப நம்ம ப்ரீவியஸ் ஜான்செப்ட் இருக்குது இல்லையா, அதுல கேட்டக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் மேட்ச் இட். இப்ப இதுல நம்ம என்ன கொடுத்திருக்கோம் அப்படின்னா, இதுல list one pair of compounds. Okay, then list two type of isomers. அது நம்ம ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா, 2-methylpropene butene. ஓகேங்களா, அப்ப இது என்னது செயின். எப்படிமா அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் ஒர்க் பண்ற 2-methyl propene. ஓகே, அப்ப டபுள் பாண்ட் போடணும். 2-methylpropene. This is 2-methylpropene. Okay, but1ene. Okay, இது எனக்கு but1ene. CH, CH2, CH3. அப்ப இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? டபுள் பாண்ட் எல்லாம் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. என்ன இருக்கு இங்க? என்ன இருக்கு? 1 2 3 கார்பன் ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு. இங்க 1 2 3 4 கார்பன் என்ன ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேங்களா, அப்ப நமக்கு என்ன பிரசன்ஸ் இருக்கு? போத் ஆர் செயின் ஐசோமர்ஸ் சொல்லலாமா? செயின் ஐசோமர்ஸ். அப்ப ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. cis butene and trans butene. Okay, cis and trans என்னது? ஸ்டீரியோ ஐசோமர்ஸ். ஓகேங்களா, அப்போ நமக்கு இது என்னது அப்படின்னா B compound. ஓகேங்களா, it is the belongs to B. அடுத்தது next 2-butanol and diethyl ether. Draw பண்ணலாமா? 2-butanol. Okay, this is my 2-butanol. OH 2-butanol. ஓகேங்களா, ஆல்கஹால் அண்ட் ஈத்தர் ஆர் ஃபங்க்ஷனல் ஐசோமர் சொல்லலாமா? டைஎத்தில் ஈத்தர். ஓகேங்களா, டைஎத்தில் ஈத்தர். அப்ப 2-butanol and diethyl ether ஆர் ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ். ஓகேங்களா, அப்ப இது ஆப்ஷன் சி. ஓகேங்களா, ரைட். but1ene and but2ene. ஓகே, இப்ப என்ன இருக்கும்? 1ene ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல, டபுள் பாண்ட் 2ene செகண்ட் பிளேஸ்ல, டபுள் பாண்ட். தீஸ் ஆர் பொசிஷன் மாறி இருக்கு. அப்ப ஆப்ஷன் எது மேட்ச் ஆகுது? ஏக்கு 3, A3, இங்கே A3, B1, okay, B1, then C4, okay, C4, இது வராது. ஓகே, அப்ப இது வராது. இந்த ஆப்ஷன் ஆல்ரெடி இதுலயே மிஸ் ஆயிடுச்சு. சோ இப்ப C4 D10. ஓகேங்களா, அப்போ ஆப்ஷன் A is the correct answer. Okay, option A is the correct answer. Right. Next content பாருங்க. Note it down. Right. Next content. So இதுல ப்ராப்ளம் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, IUPAC நேம் ஆஃப் த ஃபாலோவிங் காம்பவுண்ட் அப்படிதான் எடுத்திருக்கோம். IUPAC நேம் ஆஃப் த ஃபாலோவிங் காம்பவுண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு நேம் எப்படி எழுதுறது? ஓகேங்களா, அதே மாதிரி நம்பர் எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா, ரைட். சோ நம்பர் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த காம்பவுண்டுக்கு இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ 1. ஓகேங்களா, ஏன்னா இது செப்பரேட். ஓகேங்களா, ஹெக்ஸ் 8. ரைட், அப்ப 2, then 3, 4, 5, 6, 7. ஓகேங்களா, ரைட். சோ இப்படி எனக்கு பிரசன்ட் ஆகும். அப்ப கெப்டேன். ஓகே, 2-bromo. ஓகேங்களா, தென் அடுத்தது இந்த 5th பிளேஸ்ல மெத்தில் இருக்கு. இப்ப லெஃப்ட் சைடு, ரைட் சைடுல ஒரு காம்பனன்ட் இருக்கு. அது என்னது? ரைட் சைடுல ஒரு காம்பனன்ட் இருக்கு. ஓகே, அப்ப நம்ம இதை எப்படி எடுத்துக்க முடியும்? அது என்ன காம்பனன்ட்? ஏதோ ஐடியா இருக்கா? இருக்காது. என்ன காம்பனன்ட்? ரைட். சோ இது நல்லா பாருங்க. ப்ரப்பைல் சொல்லலாமா? இந்த காம்பனன்ட் என்ன சொல்லலாம்? 1 2 3 கார்பன் ஆட்டம் பிரசன்ட் ஆயிருக்கு. CH2 then CH3. அப்ப இந்த செட் ஃபுல்லா நம்ம என்ன சொல்லிருப்போம்? ப்ரப்பைல். ஓகேங்களா, ரைட். சோ தட் அப்ப இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பேன். இது என்னது? அசிட்டேட். என்ன இருக்கு? கெப்டனேட். ஓகேங்களா, அப்போ ப்ரப்பைல் கெப்டனேட். இதுல நம்ம என்ன சொல்லுவோம்? மெத்தில் அசிட்டேட் சொல்லுவோமா? மெத்தில் அசிட்டேட். ஓகேங்களா, மெத்தில் அசிட்டேட். அதே மாதிரி கெப்டனேட். ஆனா ரைட் சைட்ல என்ன இருக்கு? ப்ரப்பைல் இருக்கு. ஓகே, அப்ப N ப்ரப்பைல் அண்ட் செகண்ட் பிளேஸ்ல ஒரு புரோமின். அப்ப 2-bromo. தென் 5th பிளேஸ்ல ஒரு CH3. அப்ப 5-methyl keptanoate. ஓகேங்களா, அப்ப ஆப்ஷன் B is the correct answer. ஓகேங்களா, ஆப்ஷன் B is the correct answer. Right. Next question.
கொஸ்டின் நம்பர் 14. சோ கொஸ்டின் நம்பர் 14ல என்ன கொடுத்திருக்காங்க? ஆர் மெட்டாமஸ். பொசிஷன் மாறி இருக்கா செக் பண்ணுங்க. நம்ம என்ன பண்ணிருக்கோம்? லெஃப்ட்ல பாருங்க. சோ இதுல என்ன இருக்கு? சி டபுள் பாண்ட் ஓ. ஓகே, சோ 1 2 ரெண்டு கார்பன் இருக்கு, 1 2 ரெண்டு கார்பன் இருக்கு. ஆனா இங்க என்ன இருக்கு? 1 1 2 3. ஓகே, கண்டிப்பா. அப்போ ரெண்டு சைட்லயுமே இதுல 2 + 2 இருக்கு, இதுல 1 + 3 இருக்கு. டெஃபினட்டா தீஸ் ஆர் மெட்டாமஸ். ஓகேங்களா? கரெக்ட். அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட். ப்ராப்ளம்ல கேக்குறது என்னது? கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ரைட். அடுத்தது சயனைடு ஐசோசயனைடு. ஓகேங்களா? சயனைடு ஐசோசயனைடு ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ், அதுவும் கரெக்ட். அடுத்தது ஆல்கஹால். என்ன ஆல்கஹால்? சோ 1 2 3 4 பியூட்டேன் 1 ஓகேங்களா? இது என்ன ஆல்கஹால்? தட் இஸ் 1 2 3 4 5. ஓகேங்களா? சோ எனக்கு பிரசன்ஸ் எப்படி இருக்கு? ஆக்சுவலி 5 கார்பன் ஆட்டம் இருக்கு. தட் இஸ் நாட் a பொசிஷன் ஐசோமெரிசம். ஓகேங்களா? பொசிஷன் ஐசோமெரிசம் கிடையாது. ஆப்ஷன் இது ராங். அடுத்தது அமீன் 1 2 3 4 பியூட்டன் அமீன். ஓகேங்களா? இங்க என்னது? டைமெத்தில் 1 2 1 2 3. ஓகே, எத்தில் மெத்தில். சாரி, ஒரு சைடுல என்ன பிரசன்ஸ் இருக்கு நமக்கு? எத்தில் இருக்கு, ஒரு சைடுல ப்ரப்பைல் இருக்கு. எத்தில் ப்ரப்பைல், எத்தில் ப்ரப்பைல் அமீன். ஓகே, இங்க என்ன இருக்கும்? பியூட்டன் அமீன் 3 4. பியூட்டன் அமீன். ஓகே, தீஸ் ஆர் ஹோமோலாக்ஸ். இதுல 4 இருக்கு, அதுல 5 இருக்கு. கரெக்ட் தானே? தீஸ் ஆர் ஹோமோலாக்ஸ். ஓகேங்களா? அப்ப ஏ கரெக்ட், பி கரெக்ட், டி கரெக்ட். ஏ பி டி. ஒரே நிமிஷம். டி கரெக்டா? ஹோமோலாக்ஸ். ஆக்சுவலி இதுல பாருங்க, இது பிரைமரி அமீன். இதுல என்ன பாத்தீங்க அப்படின்னா செகண்டரி அமீன். ஓகே, ஹோமோலாக்ஸ் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கணும்? அமீனோட டைப் என்ன இருக்கும் அப்படின்னா பிரைமரி. ஒண்ணு போத் பிரைமரியா இருக்கலாம், இல்லைன்னா போத் செகண்டரியா இருக்கலாம். அப்ப இது என்னது? அப்படி கிடையாது. அப்ப இது ஹோமோலாக்ஸ் நம்ம எடுத்துக்க முடியாது. அப்ப கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? ஏ அண்ட் பி மட்டும்தான். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். இது ரப் பண்ணி. வாட் இஸ் த டேர்ம்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க? வாட் இஸ் த கரெக்ட் ஐயுபிஎஸ்சி நேம் ஆஃப் த காம்பவுண்ட்? ஓகேங்களா? சரி, இதுதான் ப்ராப்ளம்ல கொடுத்திருக்காங்க. ஐயுபிஎஸ்சி நேம் ஆஃப் த காம்பவுண்ட். ஓகே, நம்பரிங் எங்க இருந்து கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குன்னா ப்ரையாரிட்டி ஆர்டர். நம்ம இதோட ரெண்டாவது கொஸ்டின்ஸ் பார்க்கணும். ப்ரையாரிட்டி ஆர்டர் செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். எப்படி ப்ரையாரிட்டி ஆர்டர் செலக்ட் பண்ணிருக்கணும்? யூஸ்வலி ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு அப்படின்னா ப்ரையாரிட்டி ஆர்டர் நம்ம செலக்ட் பண்ணிருக்கணும். ஓகேங்களா? ரைட். இது மிஸ் ஆயிடுச்சு, ஒரே நிமிஷம். ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு அப்படின்னா ப்ரையாரிட்டி ஆர்டர் செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ரைட். இப்ப ப்ரையாரிட்டி ஆர்டர்ல நம்ம கிளாஸ்ல பார்த்தோம். ஆசிட், ஆசிட் டெரிவேட்டிவ், ஆல்டிஹைடு, கீட்டோனு, ஆல்கஹால், அமீனு, அதுக்கப்புறம் நைட்ரோ காம்பவுண்ட், அதுக்கப்புறம் புரோமோ காம்பவுண்ட். ஓகே, இதெல்லாம் பார்த்தோம். டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட், இதெல்லாம் பார்த்தோம். ஓகேங்களா? இப்ப இதுல என்ன இருக்கு? ஆசிட் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஆர்டர் ஆசிட். அப்புறம் என்னது? ஹைட்ராக்சி. ஓகேங்களா? அப்புறம் வேற வழி இல்ல, புரோமோ கிராஸ் பண்ணி தான் நைட்ரோ போகணும். அண்ட் 5. ஓகேங்களா? ரைட். சோ இதுல என்ன பிரசன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் பிளேஸ்ல புரோமோ. ஓகேங்களா? பி ஃபர்ஸ்ட் அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல தான் நேம் கொடுக்கணும். புரோமோ. தென் ஹைட்ராக்சி செகண்ட்ல ஹெச். ஓகேங்களா? அப்ப 2 ஹைட்ராக்சி. ஃபிஃப்த் பிளேஸ்ல நைட்ரோ, 5 நைட்ரோ. பென்சோயிக் ஆசிட். ஆக்சுவலி பென்சோயிக் ஆசிட் அப்படின்னா ஒரு பென்சின் ரிங் வித் ஆசிட் இருந்தாவே நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா பென்சோயிக் ஆசிட், COOH. இது இருந்தாவே நம்ம என்ன சொல்லுவோம்? பென்சோயிக் ஆசிட். அப்ப இந்த மெயின் செயின்ல நமக்கு என்ன இருக்கு? மீதி இருக்கக்கூடிய நிறைய சப்ஸ்டிடியூயன்ட் இருக்கு. அதெல்லாம் அதோட பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி நேம் சொல்லிட்டு ப்ரொசீட் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்ப அக்கார்டிங்லி ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஐயுபிஎஸ்சி நேம் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, யூஸ்வலி ப்ரையாரிட்டி ஆர்டர்ல 1 2 3 4 இங்க இருந்து கொடுத்தாலும் 4 தான் வருது. ஹைட்ராக்ஸ்க்கு 1 2 3 4 4 தான் வருது. அப்ப ஈக்குவலன்ட் பொசிஷன். ஆனா லெஃப்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா ட்ரிபிள் பாண்ட், ரைட்ல என்ன இருக்கு அப்படின்னா டபுள் பாண்ட். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஆர்டர் டபுள் பாண்டுக்கு தான் கொடுக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஆர்டர் எதுக்கு கொடுக்கணும்? டபுள் பாண்டுக்கு தான் கொடுக்கணும். ஓகே, அப்ப இங்க இருந்து நம்பர் கொடுங்க. 1 2 3 4 5 6
7. ஓகேங்களா, டபுள் பாண்ட் கொடுத்துக்கீங்களா. என்ன பிரசன்ட் ஆயிருக்கு, கெப்ட் இல்லையா, கெப்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் கெப்ட் 1 4 ஆல் இல்லையா. ஓகே, அப்புறம் 6 சைன். ஓகே, இப்ப நம்ம என்ன சொன்னோம், kept 1 6 sign 4 all சொல்லாமா, kept all. ஓகே, kept 4 all. ஓகே, அப்ப இது மேட்ச் ஆதா, இது மேட்ச் ஆதா, ஆப்ஷன் B is the correct answer. Right, right. Next question. Next question. Right, which of the following is IUPAC name of the compound. Okay, so இந்த compound ஓட IUPAC name என்னன்னு கேக்குறாங்க ப்ராப்ளம்ல. ஓகேங்களா, சோ நம்பரிங் கொடுங்க, இங்க இருந்து நம்பரிங் கொடுங்க. ஏன்னா புரோமின் இருக்கு 2, எப்படி கொடுத்தாலும் 2 தான் வருது, அதனால ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஆர்டர்ல புரோமின்க்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஓகே, 2 3 4. ஓகே, அப்போ 1 புரோமோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்லயே புரோமின் இருக்கு, 1 புரோமோ. ஓகே, செகண்ட் பிளேஸ்ல மேல ஒரு டாப்ல ஒரு மெத்தில் இருக்கு, அப்ப 2 மெத்தில். ஓகேங்களா, தென் அப்புறம் என்ன இருக்கு, பியூட்டீன், 2 மெத்தில் பியூட்டின். என்ன பிளேஸ்ல, டபுள் பாண்ட் இந்த செகண்ட் பிளேஸ். அப்ப 1 புரோமோ, இந்த காம்பவுண்டுக்கு நேம் என்ன எழுதலாம், 1 புரோமோ 1 புரோமோ 2 மெத்தில் 2 மெத்தில். அப்புறம் வேற என்ன இருக்கு, பியூட் பியூட் 2 ஈன். ஓகேங்களா, பியூட் 2 ஈன். ஓகேங்களா, அப்ப அக்கார்டிங்லி ஆப்ஷன் எது மேட்ச் ஆகும், ஆப்ஷன் பி 1 புரோமோ 2 மெத்தில் பியூட் 2 ஈன். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் क्वेश्चन. ரைட், நெக்ஸ்ட் क्वेश्चनல ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் क्वेश्चन. ஓகேங்களா, ரைட். இந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் क्वेश्चनல நம்ம வர்க் பண்ணனும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, சிஸ் காம்பவுண்ட், இது என்னது, சிஸ் குளோரோ டைக்ளோரோ பியூட்டின் இஸ் மோர் போலார் தென் புரோமோ. யூசுவலி எப்பயுமே பொலாரிட்டி ஆர்டர்ல பொலாரிட்டி ஆர்டர் ஓகேங்களா. இதுதான் நமக்கு என்ன யூஸ் பண்ணிருக்கக்கூடிய ட்ரிக்ஸ். ஓகேங்களா, ட்ரிக்ஸ். polarity order என்ன யூஸ் பண்ணுவோம், is the fluorine. ஓகேங்களா, then followed by chlorine, then bromine. ஓகேங்களா, then iodine. அப்படின்னு பார்க்கும்போது your chlorine is more polar than bromine. ஓகேங்களா, chlorine is more polar than bromine. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகே, ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட். அடுத்து boiling point of trans is lower than cis, but it is more polar than and cis. ஓகேவா, no. So actually boiling point of cis is more than, ஓகேங்களா, is lower than cis ன்னு கொடுத்திருக்காங்கல்ல. ஆக்சுவலி இந்த இடத்துல நமக்கு எனக்கு cis is more polar. ஓகேங்களா, இந்த இடத்துல என்ன சொல்லிருக்காங்க, cis is, but it is more polar than cis ன்னு கொடுத்திருக்காங்க. ஆனா cis தான் என்னது, more polarity. trans காட்டிலும் cis தான் more polarity. அப்ப ஸ்டேட்மெண்ட் 2 wrong. ஓகே, அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட், 2 இன்கரெக்ட். ஓகேங்களா, அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, செகண்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் क्वेश्चन. சோ இதுல என்ன கொடுத்திருக்கோம், வாட் இஸ் த கரெக்ட் IUPAC நேம் ஆஃப் த காம்பவுண்ட். ஓகே, டபுள் பாண்ட் இருக்கு, ஹைட்ராக்சி இருக்கு, ஹைட்ராக்சிக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஆர்டர் கொடுக்கணும். அப்போ 1 2 3 4 5. சைக்ளோஹெக்ஸ் 2-ஈனால். ஓகேங்களா, 2-1 ஆனா அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு, 4th பிளேஸ்ல ஒரு எத்தில் சப்ஸ்டிடியூயன்ட் இருக்கு. ஓகேங்களா, அப்ப 4 எத்தில். அப்ப இந்த காம்பவுண்டுக்கு நம்ம நேம் என்ன சொன்னோம், 4 எத்தில். 4 எத்தில். அப்புறம் என்ன சொல்லலாம், சைக்ளோபென்ட் 2-ஈன், சைக்ளோபென்ட் 2-ஈன் 1 ஆல். இது எங்க மேட்ச் ஆகுது பாரு, cyclopent 2-in-1 all. Option C is the correct answer. ஓகேங்களா, option C. Next question. The alkane from the below 2 secondary hydrogen is. 2 secondary hydrogen இருக்கணும் நம்ம alkane. ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரா டிரா பண்ணி தான் நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா, அதுல பாருங்க 2,2 4,5 tetramethyl keptane எழுதலாமா, tetramethyl keptane, meth, eth, prep, but, pent, hex, kept. 2,2. Okay, then 4,5.
டெட்ராமெத்தில். ஓகேங்களா, எழுதியாச்சு. தென் CH2 CH CH CH2 CH3 இல்லையா? இப்ப இதுல என்னது, ரெண்டு செகண்டரி ஹைட்ரோஜன், ரெண்டு செகண்டரி ஹைட்ரோஜன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கார்பனை கவுண்ட் பண்ணு. செகண்டரி கார்பன் அப்படின்னா இது செகண்டரி கார்பன். ஓகேவா, ரைட். இது இல்ல, இது செகண்டரி கார்பன். ஓகேங்களா, அப்போ ரெண்டு செகண்டரி ஹைட்ரஜன். இதுல எவ்வளவு செகண்டரி ஹைட்ரஜன் இருக்கு? 4 செகண்டரி ஹைட்ரஜன், 4 செகண்டரி ஹைட்ரஜன். அப்ப இது இல்ல, இது இல்ல ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் போலாமா, நெக்ஸ்ட் போலாமா, ரைட் ரைட். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 2,2 3,3 டெட்ராமெத்தில் கெப்டேன். ஓகே, யூசுவலி எப்படி எழுதுவீங்க ஸ்ட்ரக்சர்? 2,2 2,2 அப்புறம் 3,3 3,3 டெட்ராமெத்தில் பென்டேன், ப்ரப் பியூட் பென்ட். ஓகேவா, 2,2 and இதுல பாருங்க, this is primary primary, இந்த கார்பன் குவாட்டர்னரி, இந்த கார்பன் குவாட்டர்னரி, இந்த கார்பன் செகண்டரி, இந்த கார்பன் பிரைமரி. அப்ப இது என்னது, செகண்டரி ஹைட்ரோஜன். ஓகேங்களா, அப்போ இதுல எத்தனை இருக்கு? இட் இஸ் 2 செகண்டரி ஹைட்ரஜன் இருக்கு, 2 செகண்டரி ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப இது ஆன்சர் தான், இது ஆன்சர் தான். ஓகேங்களா, இருந்தாலும் செக் பண்ணலாம். 4 3,3 டைமெத்தில் ஆக்டேன். ஓ காட், ஆக்டேன் இருக்கு இல்லையா? சோ 1 2 3 4 5 6 7 8 ஆக்டேன். 4 எத்தில். ஓகேங்களா, சோ C2H5. அப்புறம் 3,3 டைமெத்தில். ஓகேங்களா, டைமெத்திலா? ஓகே, 3,3 டைமெத்தில் ஆக்டேன். இப்ப இதுல செகண்டரி ஹைட்ரஜன் இருக்கான்னு செக் பண்ணும். சி எங்கப்பா இருக்கு? CH2 then CH. இது எல்லாமே செகண்டரி ஹைட்ரஜன் தானே, இவ்வளவு CH2 இருக்கே, CH2 கார்பன் எல்லாமே செகண்டரி ஹைட்ரஜன் தானே. அப்போ செகண்டரி ஹைட்ரஜன் நிறைய எக்கச்சக்கமால இருக்கு. அப்போ 1 2 ஹைட்ரஜன், 4 6 8 செகண்டரி ஹைட்ரஜன். ஓகேங்களா, 8 செகண்டரி ஹைட்ரஜன். அப்ப இது இல்ல ஆன்சர். கொஸ்டின்ல என்னது, 2 செகண்டரி ஹைட்ரஜன் தான் கேக்குறாங்க. இது இல்ல. 2,2 4,4 டெட்ராமெத்தில். இது வராது. ஏன் வராது தெரியுமா? ஈஸி. 2,2 3,3 இருந்தா ஓகே, ஆனா 4,4 இருக்கு, அதனால வராதுன்னு சொன்னேன். தென் 2,2 கீழே எழுதுற பாரு. 2,2 தென் அப்புறம் 4,4 4,4 டெட்ராமெத்தில் ஹெக்சேன், ப்ரப் பியூட் பென்ட் ஹெக்ஸ். ஓகேங்களா, இப்ப இதுல எவ்வளவு செகண்டரி ஹைட்ரஜன் இருக்கு? இங்க ஒரு 2 செகண்டரி ஹைட்ரஜன், இங்க 2 செகண்ட். அப்ப இந்த காம்பவுண்ட் எழுது 4 செகண்டரி ஹைட்ரஜன். எத்தனை இருக்கு? 4 செகண்டரி ஹைட்ரஜன். அப்ப இதுவும் ஆப்ஷன் இல்ல. அப்ப எது கரெக்டா, எது கரெக்டான ஆப்ஷன்? ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, JEE 2025 JEE பேப்பர், ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The alkane from below having two. இது முடிச்சிட்டோம். சேம் கொஸ்டின் ரிப்பீட் ஆயிடுச்சு. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுல என்ன கொடுத்திருக்கோம்? ஐசோமெரிக் காம்பவுண்ட். சைக்ளோஹெக்சேனோ ஈனோ ஐசோமெரிக். ஓகேங்களா, ரெண்டுத்துக்கும் நமக்கு எப்படி இருக்கும்? சேம் மாலிகுலர் ஃபார்முலா. ஓகே, சைக்ளோஹெக்சேன் நம்ம இங்க எழுதிக்கலாம், ரைட். cyclohexane and alkenes, alkene or நமக்கு என்ன சொல்லிருப்போம்? It is in isomers. ஓகேங்களா, சேம் மாலிகுலர் ஃபார்முலா, டிஃபரெண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. ஏன் ஐசோமர்ஸ்? ரெண்டுத்துக்குமே என்ன இருக்கு? It is that in general molecular formula CnH2n. ஓகேங்களா, CnH2n. அப்ப these are isomeric compounds. ஓகேங்களா, அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்க. நமக்கு என்ன அமீன் இருக்கு? ஆர் ஃபங்க்ஷனலா? பிரைமரி அண்ட் செகண்டரி அமீன். இங்க என்ன அமீன் இருக்கு? பிரைமரி அமீன்.
இங்க என்ன primary amine. This is my primary amine. Primary amine. Okay, this is my secondary amine. Secondary amine. Okay, அப்ப primary amine and secondary amine are functional isomers தான். அப்ப statement 2 correct. ஓகேங்களா? அப்ப statement 1 correct, statement 2 correct. அப்ப option C is the correct answer. ஓகேங்களா? Option C. Okay. Next question. Next question. அடுத்து next one பாருங்க இதுல. See இந்த question என்ன கொடுத்திருக்கோம்? Match list 1. Oh, okay. List 1 full structure, list 2 full isomer. IUPAC name. ஓகேங்களா? அப்படிதான் கொடுத்திருக்கோம். இந்த list 1ல பாத்தீங்க அப்படின்னா structure கொடுத்திருக்காங்களா? ஓகே, நம்பர் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண. இங்க இருந்து 1 2 3 4 5 6 7 கெப்டேன் இருக்கு. 3 எத்தில் 5 மெத்தில் கெப்டேன். ஓகே, 3 எத்தில் 5. அப்ப இது A. ஓகேவா? ஏக்கு 2, ஏக்கு 2. அப்ப இது இல்ல, இதுவும் இல்ல. அப்ப இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணுதான். ஒண்ணு C-ஆ இருக்கணும், இல்லைன்னா D-ஆ இருக்கணும். பாக்கலாம். ஓகே, அடுத்து இந்த காம்பவுண்ட் நம்ம கம்ப்ளீட்டா எழுதி போனாதான் ஈஸியா இருக்கும். தென் C, CH3, then CH3. CH3 twice கொடுத்திருக்காங்க அதனால. அப்புறம் C3H7 இருக்கு இல்லையா, அதை வந்து 2 டைம்ஸ் எழுதணும். CH2, CH2, CH3. ஓகே, C3H7. அதே மாதிரி இங்கேயும் CH2, CH2, CH3. ஓகேங்களா? சோ இதுக்கு நேம் எழுதணும். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு நாம என்ன பண்ணோம் அப்படின்னா லாங் செயினை செலக்ட் பண்ணு. எது லாங் செயின்? இதுதான் லாங் செயின். இதுதான் நமக்கு லாங் செயின். ஓகேங்களா? அப்ப நம்பரிங் கொடுத்துட்டே வா. ஓகே, எப்படி கொடுத்தாலும் 4 தான் வரப்போகுது. 1 2 3 and இந்த கார்பனுக்கு 4 5 6 7 கெப்டேன். அப்போ 4th பிளேஸ்ல 2 மெத்தில் இருக்கு. 4,4 டைமெத்தில் கெப்டேன் எழுதலாமா? 4,4 டைமெத்தில் கெப்டேன். ஓகே, அப்ப ஆப்ஷன் நமக்கு என்ன எழுதுவோம்? 4,4 டைமெத்தில் கெப்டேன். ஓகேங்களா? இது இருக்கு. ஓகேங்களா? அப்ப இதுக்கும் பி. ஓ, இது வருது, இது வருது. அடுத்த செட் இதுக்கு என்ன சொல்லிருக்காங்க? 1 2 3 4 5. ஓகே, அப்போ பென்ட் 1,3 டையி. ஓகே, 2 மெத்தில் பென்ட் 1,3 டையின். ஓகே, இது மேட்ச் ஆகுதா? 2 மெத்தில் பென்ட் 1,3 டையின். ஆப்ஷன் சி. ஓகேங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் 1 2 3 4 5 இல்லையா? 2 3 4 5. ஓகேங்களா? அப்ப நம்ம வந்து பென்ட் 4 மெத்தில் பென்ட் 1 ஆப்ஷன் டி. ஓகேங்களா? அப்ப எது மேட்ச் ஆகுது நமக்கு? பிக்கு 3, அப்புறம் சிக்கு 4. ஓகே, ஃபைன். and டிக்கு 1. அப்ப ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2 என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க? then list 1 ஃபுல்லா pair of compounds. ஓகேங்களா? and list 2 ஃபுல்லா isomers. ஓகே, propanol and isopropanol. ஓகே, isopropanolனா இது 2 propanol இல்ல, propanol 1 propanol. propanol அப்படிங்கிறது 1 propanol, isopropanol அப்படிங்கிறது 2 propanol. ஓகேங்களா? அப்போ 1 propanol and 2 propanol என்ன சொல்லலாம்? position isomerism. ஓகேங்களா? இது position isomerism. ஓகேங்களா? position isomerism. ரைட். அடுத்து என்ன சொல்லலாம்? methoxypropane and ethoxyethane. methoxypropane எழுது, ஸ்ட்ரக்சர் எழுது. methoxypropane, propane, propane, methoxypropane. அப்புறம் ethoxyethane, ethoxyethane, ethoxyethane. அப்போ methoxypropane and ethoxyethane இது ரெண்டு பேரும் பாத்தீங்க அப்படின்னா மெட்டாமர்ஸ். ஏன்னா இங்க என்ன இருக்கு? 1 இருக்கு. ஓகே, சோ இதுல என்ன இருக்கு? 3 இருக்கு. இங்க என்ன இருக்கு? 2. இங்க என்ன இருக்கு? 2. ஓகேங்களா? அப்ப these two are metamerism. ஓகேங்களா? அப்ப methoxypropane, ethoxy இது மெட்டாமெரிசம். அப்ப B. ஓகேங்களா? அப்போ B க்கு 1, B க்கு 1, A க்கு 3, B க்கு 1. ரைட். A க்கு 3, B க்கு 1. இது இல்ல, இது A இருக்கு, இது இல்ல.
ஓகே அப்ப இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணுதான் இருக்க போகுது பார்க்கலாம். ப்ரப்பனோன் அண்ட் ப்ரப்பனல். ஓகே ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம். ஓகேங்களா ஃபங்க்ஷனல் குரூப் இதுல கீட்டோன் அது ஆல்டிஹைட் அப்ப ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம். ஓகேங்களா அப்ப சிக்கு 4. அடுத்து நியோபென்டேன் அண்ட் ஐசோபென்டேன். நியோபென்டேன் ஸ்ட்ரக்சர் எப்படி எழுதுவேன்? This is neopentane. CH3 1 2 3 then 4 5. Neopentane. Isopentane அப்படின்னா this is isopentane. Iso 3 and okay வா 1 2 3 4 5 isopentane. Neopentane and isopentane are chain isomerism. Correct. இதுல எவ்வளவு இருக்கு 1 2 3 chain தான் இருக்கு. இதுல எவ்வளவு இருக்கு 4 chains இருக்கு. Okay அப்ப these two are chain isomerism. எது மேட்ச் ஆகுது? And B C க்கு 2 இது இல்ல அப்ப இது இல்ல C4 D1 D2 கரெக்டா தான் இருக்கு. அப்ப ஆப்ஷன் B is the correct answer. ஓகேங்களா ஆப்ஷன் B is the correct answer. நோட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே சோ 27th கொஸ்டின். 27th கொஸ்டின்ல பாத்தீங்க அப்படின்னா நாம என்ன சொல்லிருக்கோம்? which of the following metamers of the given compound X. ஓகே இதுதான் என்னோட காம்பவுண்ட். என்னது? இதுதான் என்னோட காம்பவுண்ட். ஓகே ரைட். அண்ட் ரிங் then NH then C double bond O then bond. ஓகே இதுதான் என்னோட காம்பவுண்ட். மெட்டாமர்ஸ் அப்படின்னா என்னது? ஆக்சுவலி ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு ரெண்டு சைட்ல இருக்கக்கூடிய குரூப் மாறி இருக்கணும். இந்த பக்கம் என்ன இருக்கு? பென்சின் இருக்கு. இந்த பக்கம் என்ன இருக்கு? சைக்ளோஹெக்சேன் இருக்கு. இது பென்சின் ஆர் வினைல். ஓகேங்களா வினைல். இது சைக்ளோஹெக்சைட். இப்ப இது ரெண்டுத்தையும் எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எழுதுது? இந்த பக்கமும் ரெண்டுமே என்னது? சைக்ளோபென்டீன் சைக்ளோஹெக்சின். இது இல்ல. இதுல ரெண்டுமே என்னது? பென்சீன். இதுல என்ன பிரசன்ட் ஆயிருக்கு? ஆக்சுவலி இந்த C டபுள் பாண்ட் O பக்கத்துல சைக்ளோஹெக்சேன், அங்க இங்க என்ன இருக்கு? and NH பக்கத்துல சைக்ளோஹெக்சேன். மாறி இருக்கா? ஓகே அப்ப இது வரும். இது என்னது? கம்ப்ளீட்டா ஆல்டிஹைட் வாய்ப்பே இல்ல. ஓகே சோ ஆப்ஷன் C is the correct answer. ஓகேங்களா 2024 JE பேப்பர். ஆப்ஷன் C is the correct answer. ரைட். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ரைட். அதே क्वेश्चन நான் ஆப்ஷன் C ரெண்டு தடவை ரிப்பீட்டடா போட்டுட்டேன். ஆப்ஷன் C. ரைட். நெக்ஸ்ட் क्वेश्चन. Functional group present in sulfonic acid. Sulfonic acid SO3H. Sulfonic acid ஓட ஃபார்முலா என்னது? SO3H. ஆப்ஷன் D is the correct answer. Right. Next question number 30. Right. இதுல என்ன கொடுத்திருக்கோம்? ஸ்டேட்மெண்ட் 1. ஓகே ரைட். ஸ்டேட்மெண்ட் 1 காம்பவுண்ட் கொடுத்திருக்காங்க. IUPAC நேம் 4-chloro-1-nitrobenzene. 4-chloro-1-nitrobenzene. இல்ல நம்பரிங் இங்க இருந்து கொடுங்க. 1 2 3 4 5 6. அப்போ 1-chloro 2,4 டைநைட்ரோபென்சீன் அப்படி எழுதலாம். 1-chloro அப்ப இந்த இதுக்கான காம்பவுண்ட் என்னது? 1-chloro then 2,4 டைநைட்ரோபென்சீன். ஓகேங்களா அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட். இல்ல அவங்க 4-chloro சொல்லிருக்காங்களா? அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 ராங். ஓகேங்களா ரைட். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்க? IUPAC நேம் 4-ethyl. இங்க இருந்து நம்பர் கொடுப்பீங்க 1 2 3 4. எத்தில் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஆர்டர். ஏன்னா அல்பபெட்ல அதான் ஃபர்ஸ்ட் வருது. 4-ethyl 3-2-methyl அனிலின். அப்ப ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 1 ராங். ஓகேங்களா ஸ்டேட்மெண்ட் 1 இன்கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட். அப்ப எதை எழுதலாம்? 1 இன்கரெக்ட் 2 கரெக்ட். ஆப்ஷன் C is the correct answer. ஓகேங்களா அது மேட்ச் ஆகுமா? ஆப்ஷன் C is the correct answer. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 31st question. Okay. Next. Highest enol content will be soon by 2024. ஓகேங்களா highest enol. வேணும் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் ட்ரிக் ஃபாலோ பண்ணோம்? மைக்ரேஷன் ஆஃப்
migration of alpha hydrogen, migration of alpha hydrogen, migration of alpha hydrogen. அதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், யூஸ் பண்ணிருக்கோம் ட்ரிக்காவே. ஓகேங்களா, ரைட். அப்ப எங்க மேஜர் அது ஹையஸ்ட் மைக்ரேஷன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க, கரெக்டா? அப்ப நம்ம இதுல பாருங்க, இதுல CH2 இருக்கு, ஆல்பா ஹைட்ரஜன், ஆல்பா ஹைட்ரஜன், ஆல்பா ஹைட்ரஜன், ஆல்பா ஹைட்ரஜன். அப்ப ரெண்டு மைக்ரேஷன் பாசிபிள், ஒன்னு லெஃப்ட்ல ஒன்னு ரைட்ல, ஏதாவது ஒண்ணுதான் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியாது. ஓகேங்களா, அப்ப இதுல ரெண்டு ஆல்பா ஹைட்ரஜன் மைக்ரேஷன் பாசிபிள். இப்ப இதுல என்ன இருக்கும், இந்த கார்பனுக்கு CH2 ஒன்னு, இங்க CH2, இங்கேயும் ரெண்டு தான், ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. ஓகேங்களா, இங்க என்ன இருக்கும், 1 2 3. ஓகே, எவ்வளவு பாசிபிலிட்டி இருக்கு, 3 பாசிபிலிட்டி இருக்கு. ஆல்பா ஹைட்ரஜன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 பாசிபிலிட்டி இருக்கு. ஓகே, அடுத்தது இந்த கார்பனுக்கு இது 1, இது 2. சி ஆக்சுவலி இங்க இந்த இந்த கார்பனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 3 ஈனால் ஃபார்ம் இருக்கு. ஓகே, அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு இந்த ஈனாலுக்கு இந்த CH2, இந்த ஈனாலுக்கு இந்த CH2, இந்த ஈனாலுக்கு இந்த CH2. ஓகே, அப்ப இதுல 3யுமே பாசிபிலிட்டி எய்தர் ஆர் கிடையாது. ஆனா இதுல என்ன பாசிபிலிட்டி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த கார்பன் இருக்குல்ல, ஈனால் இருக்குல்ல, ஒண்ணு மேல இல்லைன்னா கீழே, அது ரெண்டுத்துல ஒண்ணுதான். ஓகேங்களா, அதே மாதிரி இதுல ஒண்ணு மேல இல்லைன்னா கீழே, அப்ப ரெண்டுத்துல ஒண்ணுதான். அப்ப டோட்டலா என்னதான் சொல்லணும், 2 தானே சொல்லணும். ஓகேங்களா, ரைட். அப்ப ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்க அப்படின்னா திருப்பி டிரா பண்ற பாரு, நல்லா பாத்தீங்கன்னா உனக்கு தெரியும். ரப் பண்ற பாரு. ஓகே, சோ இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சர்ல ஒண்ணு மேல இருக்கிற கார்பன் வித் ரெஸ்பெக்ட் டு இந்த CO. ஓகே, நான் பாயிண்டர் வச்சிருக்கிறது தெரியுதா, வித் ரெஸ்பெக்ட் டு இந்த CO ஒண்ணு மேல இருக்கிற CH2 இருக்கணும், இல்ல கீழே இருக்கிற CH2 இருக்கணும், ஒரு மெத்தட். அதே மாதிரி வித் ரெஸ்பெக்ட் டு இந்த CO ஒண்ணு கீழே இருக்கிற CH2 இல்லைன்னா மேல இருக்கிற CH2, அப்ப ரெண்டுத்துல ஒண்ணு. அப்ப டோட்டலா நம்ம என்னதான் சொல்ல முடியும், ரெண்டு பாசிபிள் மைக்ரேஷன் ஆஃப் ஆல்பா ஹைட்ரஜன் தான் பாசிபிள். ஆனா ப்ராப்ளம்ல என்ன கேட்டிருக்காங்க, ஹையஸ்ட் மைக்ரேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஹையஸ்ட் மைக்ரேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, ஆப்ஷன் டி. அப்ப இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, அப்ப ஆன்சர் 4 டி. டி. ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சைக்ளோஹெக்சீன் டைப் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட். ஓகேங்களா, டைப் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட். இது என்னது ஆக்சுவலி, அலிசைக்ளிக், ஏசைக்ளிக் அந்த ஸ்ட்ரெயிட் செயின் காம்பவுண்ட், பென்சினாய்டு கிடையாது, நான் அரோமேட்டிக் பென்சினாய்டு. ஓகே, இல்ல அலிசைக்ளிக் காம்பவுண்ட். ஓகேங்களா, இந்த காம்பவுண்ட் என்னது, அலிசைக்ளிக் காம்பவுண்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சோ இதுல according to IUP system compound okay is named as cyclohexenol. ஓகேங்களா, இந்த காம்பவுண்டுக்கு எப்படி நேம் பண்ணுவேன், ஆக்சுவலி சைக்ளோஹெக்சீன் ஆல்கஹால், ஆல்கஹாலுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடு. அப்போ சைக்ளோஹெக்ஸ் 2-in-1-ol. ஓகேங்களா, சைக்ளோஹெக்ஸ் 2-in-1-ol, 2-in-1-ol. ஆப்ஷன் சி, ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். previous. நெக்ஸ்ட், இப்ப இதுல நம்ம என்ன கொடுத்திருக்கோம், ஸ்ட்ரக்சர் ஆஃப் 4-methyl pent-2-enal, 4-methyl pent-2-enal. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் எழுதலாமா, 4-methyl pent, pent மீத் ஈத் பிரப் பியூட் பென்ட், 4-methyl, 4-methyl, 4-methyl pent-2-en, 1 2. ஓகேங்களா, pent-2-en and al CHO. okay, CHO, right. Then இங்க என்ன பிரசன்ட் ஆயிருக்கு, CH 3. என்ன கார்பன், CH கார்பன். ஓகேங்களா, 1 2. ஓகே, 3. இங்க என்ன கார்பன், CH கார்பன். ஓகே, இங்க 1 2 and CH கார்பன், right. Then CH3. ஓகேங்களா, இப்படி இருக்கு. 4-methyl pent-2-enal. ஓகேங்களா, நம்ம காம்பவுண்ட் என்ன சொல்லிருக்கோம், that is 4-methyl. 1 2 3 4 5 4-methyl pent-2-enal. இது எங்க பாருங்க,
2 CHO பக்கத்துல C double bond 4 methyl 1 2 3 4 5 okay option C is the correct answer ஓகேங்களா இது மேட்ச் ஆகுது option C is the correct answer right next question right so இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க IUPAC name of the following compound okay அப்ப இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் நம்பரிங் கொடுக்க ஆரம்பி சரியா ட்ரை பண்ண நிறைய கொடுத்திருக்கோம் நம்பரிங் கொடுக்க ஆரம்பி எது மெயின் செயின் எடுத்துக்கணும் எது சப்ஸ்டிட்யூயன்ட்டா எடுத்துக்கணும் அமினோ இருக்கு சைனோ இருக்கு அப்ப அமினோ சைனோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தென் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஆர்டர் அண்ட் இதுக்கு கூட 1 ஓகேங்களா தென் 2 தென் 3 தென் 4 ஓகே அப்ப என்ன பிளசன்ட் இருக்கு நமக்கு இந்த ப்ராசஸ்ல 3 பிளேஸ் அப்ப தேர்ட் பிளேஸ்ல அமினோ 3 அமினோ பியூட்டேன் நைட்ரைல் ஓகேங்களா என்ன எடுத்துக்கலாம் பியூட்டேன் நைட்ரைல் ஓகேங்களா 3 அமினோ பியூட்டேன் நைட்ரைல் ஆப்ஷன் எது மேட்ச் ஆகுது பாருங்க ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் வேற எதுவும் மேட்ச் ஆகல 2 3 அமினோ ப்ரொபேன் வந்துருச்சு அப்ப இது இல்ல இது பியூட்டேனா ஆனா 2 அமினோ கொடுத்திருக்காங்க அது பாசிபிள் இல்ல 2 அமினோ பாசிபிள் இல்ல ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ரைட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின் ரைட் இதுல ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ல எந்த மாதிரி கொடுத்திருக்காங்கன்னா ஓகே காம்பவுண்ட் கொடுத்திருக்காங்க CH2 COO ஆக்சுவலி இது CH3 ஓகே காம்பவுண்ட் எழுதிக்கலாமா கீழே எழுதிக்கலாமா CH2OH ஓகே தென் CH2 3 டைம்ஸ் தனித்தனியாவே எழுது 1 2 3 3 டைம்ஸ் எழுதிட்டேன் அதுக்கப்புறம் CH2CO CH3 ஓகே சூப்பர்ப்பா இதுல என்ன இருக்கு நமக்கு அண்ட் கீட்டோன் இருக்கு ஆல்கஹால் இருக்கு ஓகேங்களா என்ன பிரசன்ட் ஆயிருக்கு கீட்டோன் இருக்கு தென் ஆல்கஹால் இருக்கு அப்ப ப்ராசஸ்ல நேம் கொடுக்கணும் நம்பரிங் கொடுக்கணும் ஓகேங்களா அப்ப ஹையர் ப்ரையாரிட்டி ஆர்டர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்க கேஸ்ல ஹையர் ப்ரையாரிட்டி ஆர்டர் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஆர்டர் இங்க இருந்து கொடுப்பீங்க 2 3 4 5 6 7 அப்ப 7 ஹைட்ராக்சி 2 பென்டேன் 1 அப்ப இது கரெக்ட் ஓகேங்களா இது கரெக்ட் அடுத்த கேஸ் பாருங்க 2 oxocaptane 7 is the correct IUPAC name of the statement okay இதுல என்ன சொல்லிருக்காங்க ஸ்டேட்மெண்ட் 2ல 2 oxocaptane இல்ல கரெக்ட் இல்ல ஓகேங்களா அப்ப ஸ்டேட்மெண்ட் செகண்ட் நாட் கரெக்ட் ஓகேங்களா அப்ப 1 கரெக்ட் 2 நாட் கரெக்ட் ஆப்ஷன் B is the correct answer ஓகேங்களா நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க ரைட் இப்ப இந்த क्वेश्चनல நம்ம என்ன சொல்லிருக்கோம் ஓகே இந்த காம்பவுண்ட் கொடுத்திருக்காங்க இது கார்போகேட்டையான் ஸ்டெபிளைஸ்ட் பை பிளஸ் ஆர் எஃபெக்ட் ஆஃப் OCH3 குரூப் ஓகேங்களா எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் ஓகே கார்போகேட்டையான் ஸ்டெபிளைஸ்ட் பை எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்ப ட்ரிக் என்ன ஃபாலோ பண்ணுவோம் கார்போகேட்டையான் stabilized by carbocation stabilized by plus or effect directly carbocation stability of carbocation directly proportional to stability oh god stability இடம் பத்தல வெயிட் பண்ணு ஓகே சோ அப்ப இதுக்கு நம்ம என்ன ட்ரிக் யூஸ் பண்ணிருப்போம் stability of carbocation which is directly proportional to electron releasing group ஓகேங்களா otherwise which is directly proportional to plus or effect அதுவும் கரெக்ட் ஓகேங்களா அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட் அடுத்து ஸ்டேட்மெண்ட் 2ல பாரு கார்பanion கொடுத்திருக்காங்க கார்பanion stabilized by minus or effect அதுவும் கரெக்ட்ப்பா ஓகே of electron withdrawing group okay அப்ப stability of carbanion which is
and directly proportional to electron withdrawing group ன்னு சொல்லலாம், or which is directly proportional to and minus or effect அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் ஏவும் சாரி ஆப்ஷன் 1 கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட். அப்ப போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட். ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ல ப்ராப்ளம் என்ன கொடுத்திருக்கோம்? increasing order of electron withdrawing power of the functional group அப்படின்னு கொடுத்திருக்காங்க. increasing order of the electron withdrawing power of the functional group. அப்ப இதுல withdrawing power இருக்கிறதுலே higher electronegative atom தான் highly withdrawing அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேங்களா? இதுல நைட்ரஜன் ஹையர், ஒரு நைட்ரோ ஆட்டம், இதுல 2, இதுல பாத்தீங்கன்னா 3மே எலக்ட்ரோநெகட்டிவா தான் இருக்கும். சோ இதுல 1 இருக்கு. ஓகேங்களா? ஒன்னு ஒர்க் அவுட் பண்ணலாமா? அப்ப ஹையஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட் தான் நமக்கு என்ன இருக்கும்? ஹைலி வித்ட்ராயிங் நேச்சர். அப்ப NO2 இஸ் ஹைலி வித்ட்ராயிங் நேச்சர். அடுத்தது என்ன எழுதலாம்? சயனோ எழுதலாமா? அடுத்து சயனோ எழுதலாமா? சயனோ. ஓகேங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் ஆசிட், அடுத்தது நெக்ஸ்ட் அயோடின். ப்ராப்ளம் என்ன கேட்டிருக்காங்க? இன்க்ரீசிங் ஆர்டர்ல கேட்டிருக்காங்களா? அப்ப நாம தான் ரிவர்ஸ் எழுதிட்டு நான் திருப்பி எழுதுறேன். இன்க்ரீசிங் ஆர்டர் அப்படின்னா அயோடின் ஃபர்ஸ்ட் எழுதலாமா? அயோடின், தென் COOH, தென் CN, தென் NO2. ஓகே. அங்க ஏபிசி கொடுத்தாங்களா? சரி, ஓகே. அப்போ நமக்கு என்ன ஆர்டர்ல? ICOOH, தென் NCN, NO2. இதுக்கு எது ஏபிசிடி ஆர்டர் எழுது? அயோடின்னா டி, அதுக்கப்புறம் ஆசிட் அப்படின்னா பி, சயனைடு அப்படின்னா ஏ, NO2 அப்படின்னா சி. இது ஏதோ ஆப்ஷன் மேட்ச் ஆகுது? டி, பி, ஏ, சி. ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட்? ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரியுதா? ரைட். நோடிட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். சோ இந்த கொஸ்டின்ல நம்ம என்ன கொடுத்திருக்கோம் அப்படின்னா லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2 கொடுத்திருக்கோம். லிஸ்ட் 1 ஃபுல்லா ரியாக்ஷன், லிஸ்ட் 2 ஃபுல்லா மெக்கானிசம். ஓகேங்களா? லிஸ்ட் 1 ஃபுல்லா ரியாக்ஷன், லிஸ்ட் 2 ஃபுல்லா மெக்கானிசம். சோ லிஸ்ட் 1ல பாரு, வில்லியம்சன் சிந்தசிஸ். வில்லியம்சன் சிந்தசிஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம்? and alkyl halide plus alkoxide, sodium alkoxide, Na plus RO minus. அப்போ நமக்கு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த நியூக்ளியோபிலிக் அடிஷன் தான் பண்ணிருக்கோம், சப்ஸ்டிடியூஷன் தான் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? அப்ப ஏக்கு நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன். ஓகேவா? அடுத்து ஃப்ரீடெல் கிராஃப் ரியாக்ஷன், எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிடியூஷன். ஃப்ரீடெல் கிராஃப் அல்கைலேஷனும் சரி அசைலேஷனும் சரி. அல்கைலேஷன் அப்படின்னா CH3+, அசைலேஷனா CH3CO+. அப்போ எலக்ட்ரோஃபைல் CH3+ங்கிறது என்னது? எலக்ட்ரோஃபைல். அப்ப எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிடியூஷன். அடுத்து bromination of vinyl benzene. ஓகேங்களா? bromination of vinyl benzene. ஓகேங்களா? this is my vinyl benzene. ஓகேங்களா? C6H5 இப்படி இருக்கா? bromination. இதுக்கு நான் brominationனா ஆட் தான் பண்ணணும். சிம்பிளா அப்படி, ஏன்னா டபுள் பாண்ட் இருக்கு, உள்ள ஆட் பண்ணிக்குவேன். சோ this is டபுள் பாண்ட் உள்ள ஆட் பண்ணிக்கிறதுனால நம்ம என்ன சொல்லுவோம்? அடிஷன், எலக்ட்ரோபிலிக் அடிஷன். ஓகேங்களா? அப்ப இது சி. அடுத்தது குளோரினேஷன் ஆஃப் டொலுவின் இன் லைட் கண்டிஷன். ஓகேங்களா? அப்ப லைட் கண்டிஷன்ல குளோரினேஷன் ஆனதுக்கு ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டிடியூஷன். அப்ப இது எனக்கு டி. ஓகேங்களா? அப்ப ஆப்ஷன் எது மேட்ச் ஆகும்? லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 பாத்தீங்க அப்படின்னா A3 எல்லாமே A3 இருக்கு. B4 அப்ப இது இல்ல. B4 C-க்கு என்ன இருக்கு? 1. ஓகே, அப்ப ஆப்ஷன் இது இல்ல. C, D-க்கு 2. அப்ப ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே. சோ இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டு கொடுத்திருக்காங்க? கன்சிடர் த ஃபாலோவிங் மாலிகுல்ஸ். ஓகேங்களா? கன்சிடர் த ஃபாலோவிங் மாலிகுல்ஸ். ஓகே. கரெக்ட் ஆர்டர் ஆஃப் கார்பன் ஆக்சிஜன் டபுள் பாண்ட். ஓகே. சோ நமக்கு ப்ராப்ளம்ல கரெக்ட் ஆர்டர் ஆஃப் கார்பன் ஆக்சிஜன் டபுள் பாண்ட் இதுதான் நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ நம்ம செக் பண்ணலாமா? ஒன்னு செக் பண்ணலாமா? ரைட். சோ இதுல C டபுள் பாண்ட் O இருக்கு, இதுல C டபுள் பாண்ட் O இருக்கு, இதுல C டபுள் பாண்ட் O இருக்கு. ஓகேங்களா? யூசுவலி நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தென் ட்ரோபீலியம் அயான் இருக்கு இல்லையா? சோ இந்த ட்ரோபீலியம் கேட்டயான் எக்ஸ்சேஞ்ச் போலரைசேஷன் தான் நடக்கும்.
propylium இப்படி இருக்கா? அப்ப இதுல என்ன இருக்கு அப்படின்னா போலரைசேஷன் தான் நடக்கும் propylium இதுல. சோ இது கார்பன் பிளஸ் ஆக்சிஜன் மைனஸ். ஓகேங்களா? அப்ப கார்பன் மேல பிளஸ் ஆக்சிஜன் மேல மைனஸ். அப்ப எனக்கு என்ன இருக்கும்? போலரைசேஷன் தான் நடக்கும். டபுள் பாண்ட் ஷிஃப்டிங்லாம் எதுவும் நடக்காது. அப்போ டபுள் பாண்டாவே இருக்கும். எக்ஸ்சேஞ்ச் எது நடக்காது. ஓகேங்களா? அப்ப டபுள் பாண்டாவே இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம். அப்ப லெஸ்ஸர் பாண்ட் லென்த் தானே இருக்கணும். டபுள் பாண்ட் அயனைசேஷன் இருக்கும்போது சிங்கிள் பாண்டா மாறுது. ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலி சி சி லுக் அட். சோ இது ஆக்சுவலி என்ன இருக்கு? சி டபுள் பாண்ட் ஓ வைல் இட் இஸ் அயனைசேஷன். இது என்ன இருக்கு? அண்ட் சி பிளஸ் ஓ மைனஸ். அப்ப என்ன இருக்கும்? அயனைசேஷன் நடக்கும்போது சிங்கிள் பாண்டா மாறிடுது. அயானிக் ப்ரோபீலியம் கேட்டையான் தான் ஸ்டெபிளைஸ்டு அப்படிங்கறதுனால அது என்ன பண்ணுது? அயானிக்கா மாறிடுது. அதனால சிங்கிள் பாண்டா கன்வெர்ட் ஆயிடுது. சோ தட்ஸ் வில் பி த மோர் ஸ்டேபிள். ஓகேங்களா? சிங்கிள் பாண்ட்ல லென்த் எப்படி இருக்கும்? லாங்கரா தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ எக்ஸ் ப்ரோபீலியம் கேட்டையானுக்கு ஜாஸ்தி இருக்கும் மத்த ரெண்டுத்தை விட. இதுல மேம் எப்படின்னா சோ உங்களுக்கு CH3 சி டபுள் பாண்ட் ஓ மைனஸ். ஓகேங்களா? இது எனக்கு ரெசனேட்டிங் நடக்கும். அப்ப இந்த பாண்ட் இங்க உள்ள போதா? இந்த பாண்ட் இங்க வெளில வருதா? அப்ப டு மேக்கப்பிங் எ ஸ்ட்ரக்சர் as CH3 C O minus then double bond resonating நடக்கும். அப்போ எனக்கு என்னது? பார்ஷலி டபுள் பாண்ட் கேரக்டர், பார்ஷலி சிங்கிள் பாண்ட் கேரக்டர். அதனால என்ன இருக்கும்? இதுக்கு ரெண்டுக்கும் டபுள் பாண்டுக்கும் சிங்கிள் பாண்டுக்கும் நடுவுல பாண்ட் லென்த் இருக்கும் இல்லையா? அதுதானே கேக்குறாங்க. சோ தட் நெக்ஸ்ட் இது என்னது? இசட் காம்பவுண்டா? சரி ஓகே. அடுத்தது இது கண்டிப்பா என்ன மட்டும்தான்? நோ எக்ஸ்சேஞ்ச் அட் ஆல். CH3 சி டபுள் பாண்ட் ஓ CH3. இந்த இடத்துல என்ன கிடையாது? எக்ஸ்சேஞ்சே இல்ல. டபுள் பாண்டா மட்டும் தான் இருக்கு. சரிங்களா? சோ அதனால y அப்படியே எழுதிக்கிறோம். ஓகேங்களா? சோ தட் அப்ப காம்பவுண்ட்ல என்னது? x z y எது மேட்ச் ஆகும்? ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட்? ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நோட் இட் டவுன். ஏ ஆப்ஷன் எங்க? சி எக்ஸ் ஒய் இசட். ஆப்ஷன் சி இங்க வரும். எக்ஸ் இசட் ஒய் எக்ஸ் இசட் ஒய் ஆப்ஷன் டி இல்ல வருது. இங்க கரெக்டா எழுதிருக்கேன். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ரைட். Given below are two statements on the basis of inductive effect order of the stability of alkyl carbanion. Inductive effect usually நாம என்ன சொல்லிருப்போம்? inductive effectக்கும் carbanion stability என்ன சொல்லிருப்போம்? minus I effect which is directly proportional to carbanion stability. ஓகே. அப்ப இதுல ஃபாலோ பண்ணி இருக்கிற ட்ரிக் என்னது? இதுல ஃபாலோ பண்ணி இருக்கிற ட்ரிக் your minus I effect which is directly proportional to stability of carbanion. ஓகேவா? அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 1 பிரைமரி மீதைல் கார்பானியான் பிரைமரி செகண்டரி டெர்சரி. ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 allyl and benzyl carbanion are more stabilized by inductive effect not by resonance. கண்டிப்பா கிடையாது. யூஸ்வலி allyl கார்பானியானோ இல்ல பென்சைல் allyl காம்பவுண்ட் எப்படி எழுதுவாரு? CH2 டபுள் பாண்ட் CH2 மைனஸ். இது நம்ம எப்படி எழுதுவோம்? இது ஷிஃப்டிங் நடக்குமா? ரெசனேட்டிங் நடக்குமா? இம்மீடியட்டா இது இங்க போகுது, ஆட்டோமேட்டிக்கா இது இங்க வருது. அப்ப டு மேக்கப்பிங் and CH2 minus single bond CH2. அப்போ this is stabilized by what? Resonating structure, not by inductive effect. அதே மாதிரிதான் பென்சைலுக்கும். சோ இதே மாதிரிதான் பென்சைல்ல பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எழுதலாம் ரெசனேட்டிங்க்கு. ஓகேங்களா? CH2 மைனஸ் இது உள்ள போதும், அப்ப இது வெளில வருது. அப்படியே சீரீஸ் ஆஃப் 6 ஸ்ட்ரக்சர் எழுத முடியும்.
Okay, அப்போ these two carbanions stabilized by resonating effect, not by inductive effect. Okay, more stabilized by. அப்ப இந்த இடத்துல resonating effect is more dominant over the inductive effect. அதுதான் நம்ம சொல்லணும். அப்ப statement 2 incorrect, statement 1 correct. ஓகேங்களா? அப்ப ஆப்ஷன் C is the correct answer. 1 correct, 2 incorrect. ஓகேங்களா? ஆப்ஷன் C is the correct answer. Next question. Next questionல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, in shown below is the structure of methyl acetate with 3 different alpha beta carbon. Okay, the correct order of bond length of this bond. ஓகேங்களா? alpha beta gamma இப்படிதான் கொடுத்திருக்காங்க. correct order of bond length of these bond அப்படின்னு கொடுத்திருக்காங்க. right, CH3, then C double bond O, then O CH3. ஓகேவா? சோ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? பாண்ட் லென்த் தானே கேக்குறாங்க. மெத்தில் அசிட்டேட் ஆல்பா பீட்டா காமா கார்பன். கரெக்ட் ஆர்டர் ஆஃப் பாண்ட் லென்த். இதுல டபுள் பாண்ட் கேரக்டர் இருக்கு ஆல்பால. அப்ப ஷார்ட்டரான பாண்ட் லென்த் தான் இருக்கும். ஓகே, கார்பன் ஆக்சிஜன். ஓகே, சைஸ் கார்பன் ஆக்சிஜன் இங்க என்ன இருக்கு அப்படின்னா CH3 கார்பன் இருக்கு. ஓகே, அப்ப இருக்கிறதுலயே ஆல்பா வந்து எப்படிதான் இருக்கும் அப்படின்னா மினிமலா தான் இருக்கும். ஓகேங்களா? ஆல்பா இஸ் மினிமல். ரைட். பீட்டா நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க, ஆக்சிஜன் ஆட்டம். ஆக்சிஜன் கார்பனை கம்பேர் பண்ணும்போது சைஸ். அப்ப இதுல கார்பன் அண்ட் கார்பன் ஆக்சிஜன் சைஸ், ஆக்சிஜன் கார்பன் ஹைட்ரஜன் சைஸ், அதுதான் நம்ம பார்ப்போம். அப்ப சைஸ் விச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு, சைஸ் குறைஞ்சதுன்னா பாண்ட் லென்த் குறையும். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பாண்ட் லென்த். அப்போ கார்பன் இந்த இடத்துல ஆக்சிஜன் இருக்கு, இங்க கார்பன் இருக்கு. அப்ப ஆக்சிஜனோட சைஸ் ஸ்மாலர். ஓகே, அப்ப பீட்டா. அப்ப பாண்ட் லென்த் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்மாலரா தான் இருக்கும். கார்பனோட சைஸ் பெருசாச்சுன்னா பாண்ட் லென்த் லார்ஜரா இருக்கும். ஓகேங்களா? ஆல்பா பீட்டா காமா. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் next question. The most stable carbocation from the following. June 2025 JEE paper. Most stable carbocation. இது பென்சைல் கார்போகேட்டையான். இங்க என்ன இருக்கும் அப்படின்னா மீத்தாக்சி அண்ட் பென்சைல் கார்போகேட்டையான். இங்க பாராமீத்தாக்சி இங்க, அண்ட் மெட்டா மீத்தாக்சி பென்சைல், இங்க மெத்தில். இதுவுமே எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப். எலக்ட்ரான் ரிலீசிங். ஓகேங்களா? சோ நமக்கு கார்போகேட்டையான் நம்ம என்ன ஃபாலோ பண்ணிருக்கணும், என்ன ட்ரிக் ஃபாலோ பண்ணிருக்கணும்? your carbocation which is directly proportional to, நம்ம என்ன சொல்லிருக்கலாம், எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப். ஓகேங்களா? அதாவது ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையான் which is directly proportional to எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப். அப்ப இதுல 3 ரிலீசிங் இருக்கு, மீத்தாக்சி. ஓகே, மீத்தாக்சி தான் ஹையர் ரிலீசிங். அப்ப எலக்ட்ரான் ரிலீசிங் ஆர்டர் அப்படின்னு பார்த்தோம்னா மெத்திலா மீத்தாக்சி அப்படின்னா, மீத்தாக்சில பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மீத்தாக்சி ஹையர் எலக்ட்ரான் ரிலீசிங். அப்புறம் தான் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா மெத்தில் குரூப் இருக்கு. அப்ப மீத்தாக்சி இஸ் a ஹையர் எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப், அதனால ஹையர் ப்ரையாரிட்டி ஆர்டர் இருக்கும். மெத்தில் வந்து லெஸ்ஸர் எலக்ட்ரான். ஓகே, அப்ப பேரா பொசிஷன்ல இருக்கு அண்ட் மெட்டா பொசிஷன்ல இருக்கு. யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஆர்டர் கொடுக்கறதுன்னா கன்ஃபார்ம் பேரா தான். அப்ப பேரா மீத்தாக்சி பென்சைல் கேட்டையான். ஓகேங்களா? அக்கார்டிங்லி ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? அப்ப எது கரெக்டான ஆன்சர்? அண்ட் பி ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட். Next question. See in the problem, which of the following carbocation from the following is most stable? Okay, அப்ப stability based on that. நம்ம stability based CH plus இது இங்க செட் ஆகும். வேற ஏதாவது இருக்கா? இது இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்றதுக்கு முடியல. அப்ப இது பாசிபிள் இல்ல. ஒண்ணுதான் இருக்கு, ஒரே ஒரு ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் RS. இங்க என்ன இருக்கு? இது இங்க ஷிஃப்ட் ஆகும். அவ்வளவுதான் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுலயும் ஒண்ணு இருக்கு.
இதுல என்ன இருக்கு பாரு. ஆக்சுவலி இது இங்க ஷிஃப்ட் ஆதா, அடுத்தது இது இங்க ஷிஃப்ட் ஆதா. ஓகே சூப்பர். அப்போ இது ஸ்டெபிளைஸ்டு பை 2 ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, ரைட். அடுத்த கேஸ் பாரு. இது இங்க ஷிஃப்ட் ஆகுது, இது இங்க ஷிஃப்ட் ஆகுது. ஓகே, ஆனா இந்த சி கேஸ் as well as டி கேஸ் ரெண்டு கேஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா இதுல இந்த குரூப் இருக்குல்ல, கீட்டோ குரூப் இருக்குல்ல, அப்போ இந்த கார்பனைல் கார்பன் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட், அப்ப திருப்பி இந்த பக்கம் போக ஆரம்பிக்கும். ஓகேங்களா, அப்போ ஆல்சோ பாசிபிள் இன் திஸ் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இட் மூவ்ஸ் டு ஹியர். அப்ப இது இப்படி போகும். ஓகேங்களா, அப்ப இந்த ஸ்ட்ரக்சர்ல ரெண்டு சைடு பாசிபிள் இருக்கனால இது இல்ல. ஓகே, ஆப்ஷன் சில பாத்தீங்கன்னா இப்படி டைரக்ஷன் மட்டும்தான். ஓகே, இந்த டைரக்ஷன்ல மட்டும்தான் டுவர்ட்ஸ் டு கார்போகேட்டையான் மட்டும்தான் போகும். அப்ப ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட், நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இதுல ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். OCH3 and NHCOCH3 are activating group. கரெக்ட் தான். OCH3 NHCOCH3 are activating group தான். ரெண்டு பேருமே activating group தான். ஓகே, CN and hydroxy are meta directing. ஆக்சுவலி CN வந்து மெட்டா டைரக்டிங் ஓகே, ஆனா ஹைட்ராக்சி வந்து ஆர்த்தோ பேரா டைரக்டிங். ஆர்த்தோ பேரா. ஓகேங்களா, அப்ப ஸ்டேட்மெண்ட் ராங். அடுத்து CN and sulfonic acid or meta directing, அது கரெக்ட். ஆக்டிவேட்டிங் குரூப் ஆக்ட் as the ortho and para directing, அது கரெக்ட். ஆக்டிவேட்டிங் குரூப் என்ன பண்ணும், ஆர்த்தோ அண்ட் பேரா டைரக்டிங் குரூப்பா தான் இருக்க முடியும். ஓகேங்களா, ஹாலைட்ஸ் ஆர் ஆக்டிவேட்டிங் குரூப். ஹாலைட் எல்லாம் டீஆக்டிவேட்டிங் குரூப். ஆர்த்தோ பேரா டைரக்டிங் தான், ஆனா என்ன குரூப், டீஆக்டிவேட்டிங் குரூப். அது பாசிபிள் இல்ல. அப்ப எதெல்லாம் கரெக்ட் என்ன கேக்குறாங்க, கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அப்ப ஏ கரெக்ட், சி கரெக்ட், டி கரெக்ட். ACD ஆப்ஷன் பி. ஓகேங்களா, then ACD okay is the correct statement. Right, next question. The correct order of stability of the following carbocation. Stability of the following carbocation. இதுல என்ன இருக்கு, it is the phenyl triphenyl cation, tropylium cation. Usually tropylium cation it's the greater. ஓகேங்களா, சோ இது என்னது, tropylium cation. ஓகேங்களா, அதுதான் ரொம்ப ஸ்டெபிளைஸ்டு. அப்போ சி தான் ரொம்ப கிரேட்டர். அடுத்தது என்னது, ட்ரைஃபினைல். ஓகேங்களா, சோ தட் ஏ கொடுக்கலாம். அடுத்த ஹையஸ்ட் ஆர்டர் என்ன கொடுக்கலாம், ஏ கொடுக்கலாம். அப்புறம் டைஃபினைல் அடுத்த ஹையஸ்ட் ஆர்டர் பி கொடுக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா செகண்டரி. ஓகே, அடுத்தது டி கொடுக்கலாம். CABD எது மேட்ச் ஆகுது, ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, இப்போ இந்த கார்போஹைட்ரேட் ஸ்டெபிலிட்டி ஆர்டர் பாத்தீங்கன்னா நம்மளோட அந்த ஃபர்ஸ்ட் ரிவிஷன்ல அந்த ஸ்டெபிலிட்டி ஆர்டர் ஃபுல்லா கொடுத்துருப்பேன், அதை போய் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, சோ அது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ரைட், நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. total number of nucleophiles from the following. உள்ள இருக்கக்கூடிய total number of nucleophiles எவ்வளவு இருக்கு அப்படின்னு. ஓகேங்களா, NH3 டாட். அப்ப இங்க என்ன இருக்கும், இங்கே டாட் வச்சிடலாம். இது நியூக்ளியோஃபைல். PHSH டாட் நியூக்ளியோஃபைல். இது சல்பர் மேல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் நியூக்ளியோஃபைல். இதுல டபுள் பாண்டட் கார்பன் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் கார்பன் நியூக்ளியோஃபைல். ஓகேங்களா, சோ அப்ப இதுலயும் OH மைனஸ் நியூக்ளியோஃபைல். CH3O பிளஸ் நியூக்ளியோஃபைல் இல்ல. CH3CO பிளஸ் நியூக்ளியோஃபைல். NH நியூக்ளியோஃபைல். அப்ப எவ்வளவு இருக்கு, 1 2 3 4 5 6 7. அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, ஓகே, ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஓகே, இந்த காம்பனன்ட்லாம் கொடுத்திருக்காங்க. the correct decreasing order of the electrophilic substitution reaction. ஆக்சுவலி நமக்கு ட்ரிக் என்ன ஃபாலோ பண்ணிருப்போம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எலக்ட்ரோபிலிக் ட்ரிக்ஸ் என்ன ஃபாலோ பண்ணிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எலக்ட்ரான் ரிலீசிங். ஓகேங்களா, அப்போ எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் which is directly proportional to electron releasing group. ஓகேங்களா, which is directly proportional to electron releasing group. அப்ப இதுல எது எலக்ட்ரான் ரிலீசிங், இது எலக்ட்ரான் ரிலீசிங், இது எலக்ட்ரான் ரிலீசிங், இது எலக்ட்ரான் வித்ட்ராயிங். அப்ப இதுதான் ஹையர் ரிலீசிங். அப்ப இதுதான் ஹையஸ்ட் ஆர்டர் வரணும் இல்லையா.
அப்ப 3க்கு தான் ஹையஸ்ட் ஆர்டர் இல்லையா? ரைட். நெக்ஸ்ட் என்னது? இது எலக்ட்ரான் ரிலீசிங். அப்புறம் 1. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இது எதுவுமே இல்ல, ரிலீசிங்கும் இல்ல, வித்ராயிங் இல்ல. ஓகேங்களா? தென் அடுத்தது இது என்னது? வித்ராயிங் இருக்கு, அதனால 4. ஓகேங்களா? அப்ப ஆப்ஷன் எது மேட்ச் ஆகும் அப்படின்னா ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, சி இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட். இப்ப நம்ம ஒர்க் அவுட் பண்ணது எல்லாமே ஐபிசி நாமென்க்ளேச்சர், ஹைபிரிடைசேஷன் டெக்னிக்ஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டன், கார்பானியான். சோ இந்த மாதிரி ஹைலைட்ஸ் ப்ராப்ளம் எல்லாம் பார்த்திருக்கோம். தென் ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் சொல்லும் போதே உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும், சோ என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன், ஓகே, எலக்ட்ரோபிலிக் அடிஷனா, நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷனா, சோ அந்த மாதிரி எல்லாமே கம்ப்ளீட்டா கோ த்ரூ பண்ணிருந்தோம். ஓகேங்களா? சோ தட் அப்கமிங் கிளாஸ்ல, சோ நெக்ஸ்ட் கிளாஸ் பாத்தீங்கன்னா ஹைட்ரோகார்பன் ஒரு ஒன் ஷார்ட் ரிவிஷன், ஃபாஸ்டா ஒரு ரிவிஷன் கொடுத்துட்டு திருப்பி அந்த ஹைட்ரோகார்பன்ல இருக்கக்கூடிய சாப்டர்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் டிஸ்கஷன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் பண்ணுவோம். சோ இந்த மாதிரி ரெகுலரா ஒவ்வொரு சாப்டருக்கும் அதோட ஷார்ட் ரிவிஷன் பிளஸ் அதோட ரிவிஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்போம். சோ தட் இந்த ப்ராசஸ உங்களுக்கு நான் கொண்டு வர்றதுக்கு ரொம்பவே எஃபர்ட் போடுறோம். சோ இது வரைக்கும் நீ வாட்ச் பண்ண அப்படின்னா மேம் ஐ வாட்ச் டில் த டைம் அப்படின்னுங்கிறத எனக்கு மெசேஜ் பண்ணு. டெஃபினட்டா நீ இவ்வளவு நேரம் வரைக்கும் லிசன் பண்ண அப்படிங்கறத நம்ம நோட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? சோ திருப்பி நிறைய பேர் சோ என்னெல்லாம் பண்றீங்க, என்ன எப்படி இருந்தது, கொஸ்டின் செக்ஷன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கறத கம்ப்ளீட்டா கமெண்ட் பண்ணு. சோ சேனலை லைக் பண்ணு, சப்ஸ்கிரைப் பண்ணு, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணு. எல்லாரும் பெனிஃபிட் ஆகட்டும், நிறைய மார்க் எல்லாருமே ஸ்கோர் பண்ணட்டும். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.